துறவு வள்ளுவம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றுவதற்காக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அங்கையர் கன்னி அம்மா அவர்கள் சென்னையில் இருந்து ஆழியாறு ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிறப்புரைக்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகம் செய்து வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி அங்கையர் கன்னி அம்மா அவர்கள் இந்தியா, தமிழ்நாடு, சென்னை மாநகரில் வசித்து வருகிறார்கள். அம்மா அவர்கள் தெய்வத்திரு மூத்த பேராசிரியர் உலகநாதன் ஐயா அவர்களின் மூத்த மகள் ஆவார்கள். அம்மா அவர்கள் 1982ஆம் ஆண்டு ஆசிரியர் பயிற்சியை முடித்துள்ளார்கள். இயன்ற அளவு தன் தந்தையாருடன் இணைந்து அருட்பணி ஆற்றியுள்ளார்கள். கூடுவாஞ்சேரியில் கபாலி நகர் தவ மையம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இத்தவ மையம் டிரஸ்ட் செயல்பாட்டின் கீழ் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை உங்கள் அனைவரது சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்று துறவு வள்ளுவம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்த நம் குருபிரான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் திருவடிகளை வணங்கி குருவின் சேவையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உலகம் முழுக்க அருட்தந்தையின் வாழ்வியலை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய தலைவர் SKM ஐயா அவர்களுக்கும் இல்லங்கள் தோறும் இணைய வழியிலே அனைத்து மக்களையும் அவர்களுடைய அறிவின் தரத்தினை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையத்தினை பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நிகழ்வினை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சசிகலா அவர்களுக்கும் பங்கு கொண்டுள்ள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை துறவு, அதை வள்ளுவத்தோடு இணைத்து நாம் கொஞ்ச நேரம் நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். ஏன்னா நமக்கு அருட்தந்தை சொல்லிக் கொடுக்காதது அல்லது நம்மை நெறிப்படுத்தாதது அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லணும். எல்லா வகைகளிலுமே நம்மை நெறிப்படுத்தி இருக்கக்கூடிய தன்மை. இந்த டாபிக் பத்தி நான் சும்மா வீட்டுல குழந்தைங்கிட்ட என்ன டாபிக்மா கேட்டாங்க. நான் சொன்னேன் துறவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோட பையன் சொன்னா, ஏமா உனக்கு வேற டாபிக் கிடைக்கலையா அப்படின்னா. ஆனா பொண்ணு சொன்னாங்க, கரெக்டான வயசுல கரெக்டா சிந்திக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்.
துறவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கிறது இல்லை இல்லையா? நிறைய பேருக்கு நம்ம துறவு அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு சந்நியாசம், அவர்களுடைய ஒரு காவி உடை, அல்லது எங்கேயாவது ஒரு அமைப்புல சேர்ந்து கொள்வது, அல்லது யாராவது ஒரு குருவின் இடத்திலே இந்த மாதிரி தீட்சை இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அதை ஒரு நியதியோடு கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இன்றைக்கு நமக்கு ஒரு துறவு அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது. ஆனா மனவளக்கலையில இருக்கக்கூடிய நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கக்கூடிய ஒற்றை வரி, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு இல்லையா? ஏன்னா பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒன்று இல்ல. நமக்கு கூட ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வாங்கி வச்சுக்கிறோமா இல்லையா? அது உபயோகம் ஆகுதோ ஆகலையோ அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. என்ன கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன செய்வோம், அது எதுக்காவது ஒரு வகையில அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா ஒண்ணு வேணாம், நம்மளோட ஹேண்ட்பேக் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் எடுத்து ஒரு நாளைக்கு அப்படி கொஞ்சம் அதை பண்ணி பாருங்க, அதுக்குள்ள எவ்வளோ பொருட்கள் இருக்கும். அத நம்ம எப்பாவது முழுமையா உபயோகப்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அது கூட இருக்காது. ஆனால் கூட அது எல்லாத்தையும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டு இருப்போம். ஆக இந்த பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அல்லது ஒரு எண்ணம், ஆனா துறவுன்னு சொல்லி வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு பயமும் வருது. எங்க ஏதாவது நம்ம விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது அப்படின்ற மாதிரி, அதாவது அது ஒரு பற்றுங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிலைப்பாட்டினை துறவுன்னு சொல்லக்கூடியத நம்மால ஏற்றுக்கொள்ளறது அப்படிங்கிறது முடியல. ஆனா அதுவும் ஒரு அறியாமைதான், அல்லது அதை பற்றிய சரியான ஒரு புரிதல் இல்லாமை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். ஏன்னா என்னுடைய வீடு, என்னுடைய சம்பாத்தியம், அல்லது என்னுடைய உடைமை, இப்படி என்னுடைய உறவினர், இப்படிங்கிற மாதிரி நீங்க இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்லும் போது எப்படி ஒரு சந்தோஷமா சொல்றோம், உற்சாகமா சொல்றோம், என்னுடைய உழைப்பு அப்படின்னு கூட சொல்றோம். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி ஒரு உற்சாகத்தை நமக்கு கொடுக்கின்றது. இப்ப கொஞ்சம் அந்த என்னுடையது அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் நான் எந்த அளவுக்கு நீட்டித்துக் கொள்ளுகின்றேனோ, அல்லது அது எந்த அளவிற்கு அதனுடைய ஒரு குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றேனோ, அது கடைசியில எங்க கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் இதெல்லாம் என்னிட்ட இருக்கக்கூடியதுனால, அப்ப நான் தான் பெரியவன், நான் சொல்றதுதான் கேட்கணும், அல்லது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டுக்கு எது கொண்டு விட்டுடும்? இந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது கொண்டு விட்டுடும். அப்ப பற்று இல்லாம வாழ முடியுமா? ஏன் அந்த இளம் பிராயத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கும் போது அவங்களுக்கு ஏன் பிடிக்கல? கண்டிப்பா இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். அதே இல்லற முதிர்வு அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா எந்த எண்ணமும் நமக்கு தெரிந்திருக்கணும். இந்த துறவு, அந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் நமக்கு கண்டிப்பா நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும்.
அப்படி இல்லை, அதே பற்றுதலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு முழுமையான வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க முடியாது. அப்ப பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இல்லறம், அல்லது அன்பு என்று சொல்லக்கூடியதுதான் இல்லறத்தினுடைய ஒரு அடிப்படை. பட் அதே அன்பு என்று சொல்லக்கூடியது அருளாக அந்த குடும்பம், நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லையை தாண்டி சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை உயர்த்தக்கூடியது துறவு என்று சொல்லக்கூடியது. அப்ப இதே அன்பு அருள் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு மாற்றம் பெறக்கூடிய ஒரு தன்மை. இப்ப கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும், நம்ம அன்பாக இருக்கின்றோமா, இல்ல நான் அருள் நிலைக்கு என்னை நான் உயர்த்தி இருக்கின்றேனா? ஏன் இந்த சிந்தனை எழுந்தது? இதுக்கும் ஒரு அடிப்படை. நம்முடைய மகர்ஷியினுடைய வாழ் சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். இத நான் ரிப்பீட் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை, ஆனாலும் கூட எல்லாருக்கும் தெரிந்திருக்கும், சொல்றேன். இப்போ உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், இது எல்லாமே யாருக்காக? எனக்காக. உயர் புகழ், உயர் புகழ் யாருக்காக? எனக்காக தான். பட் உயர் புகழுக்காக நான் என்ன செய்யணும்? ஏன் இதை அன்றாட சங்கல்பமாக அருட்தந்தை வச்சிருக்காங்க? ஒரு உயர்ந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய செல்வத்தால் வருவதல்ல, உங்களுடைய உடல் நலத்தால் வருவதல்ல, இல்லையா? உங்களுடைய நீண்ட ஆயுளால் வருவது அல்ல. உயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு முழுமையான விளக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. நாம் செய்யக்கூடிய ஏதேனும் உதவியினால் மற்றவர்கள் அடையக்கூடிய ஒரு இன்பம் அல்லது ஒரு மகிழ்ச்சி, அதனால் அவர்கள் அடையக்கூடிய பயன், அதனால எனக்கு வரக்கூடியதுதான் உண்மையான புகழ், இல்லையா? அதாவது மற்றவர்களுக்கும் அறம் ஆற்றி, அப்போ அந்த நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியத நான் அன்றாடம் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் உயர்ந்த புகழ். இப்போ இன்னொருவரை மகிழ்விப்பது அல்லது இன்னொருவருக்கு உதவுவது ஏதாவது ஒரு வகையில, அப்ப அதனால் அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சி தான் எனக்கு உண்மையாக கிடைக்கக்கூடிய புகழ். அப்ப அன்றாட சங்கல்பத்துல உயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அந்த வார்த்தை வருகின்ற பொழுது, இப்ப உடல் நலம் அப்படின்னா என்னுடைய உடல் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். நீலாயுள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் நல்ல ஆயுளோட இருக்கணும். நிறை செல்வம், தடையில்லாத செல்வம். அப்ப உயர் புகழ்னு வரும்போது இப்ப என்னுடைய அறிவு கொஞ்சமாவது இந்த சமுதாயம் நோக்கி நான் நகர வேண்டும் என்று சொல்லக்கூடியதை
ஒரு சங்கல்பமாகவே நமக்கு அருட்தந்தை நம்முடைய வாழ்வியலோடு பின்னிப்படுத்துகின்றார். அது இவ்வளோ நாள், அதாவது உண்மையிலேயே சொல்றேன், நானே இதற்கான ஏன் உயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியத நாம டெய்லி சங்கல்பமாக எப்படி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைய நானும் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் நானும் தெரிந்து கொண்டேன். அதுக்கு முன்னாடி நானும் வெறும் வார்த்தையாகத்தான் சொல்லிட்டு இருந்தேன். மனிதனுடைய வாழ்வு, அதான் பிறர் நலத்துக்கு உதவாத அறிவும் உடல் வலிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் விலங்கினத்திற்கு ஒத்ததாகும். இல்லையா? பிறர் நலத்துக்கு உதவாத இந்த உடல் வலிவும் அறிவும் பெற்ற பிறவியும் மதிப்பும் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே எதுக்கு ஒத்ததாகும்? விலங்கினத்திற்கு ஒத்ததாகும். அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு விலங்கினத்திற்கு ஒத்ததான ஒரு வாழ்க்கையாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பேன் நிச்சயமா. தன் பெண்டு, தன் பிள்ளை, தன் குடும்பம், இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல. ஆனா அதுக்கு உனக்கு கண்டிப்பா எதெல்லாம் வேணும்? இதெல்லாம் கண்டிப்பா வேணும். நான் சொன்னதெல்லாம் வேணும். உடல் நலம், நீல ஆயுள், நிறைசல், இதெல்லாம் வேணும். பட் உயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது, எனக்கு உயர் புகழ் வேணும் அப்படின்னு சொன்னா எப்ப கிடைக்கும் எனக்கு? அது என்னுடைய அறிவும் என்னுடைய உடலும் எதுவாக இருந்தாலும் சரி, அது மற்றவர்களுக்கு பயன் பெறுகின்ற பொழுதுதான் எனக்கு உண்மையான புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிடைக்கும். அப்ப அந்த நிலைப்பாட்டிற்கு, அந்த தரத்திற்கு இறைவா என்னை நீ உயர்த்து என்று சொல்லக்கூடியதை மறைமுகமாக நமக்கு சங்கல்பமாக அருட்தந்தை புகுத்தி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா, அப்ப எப்பேறு பெற்றவர்கள் நம்ம. உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் உன்னோடது மட்டும் முடிய போறதுன்றது இல்லை. உன்னுடைய அறிவினால இந்த சமுதாயத்திற்கும் பயன் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை ஒரு சங்கல்பமாகவே நமக்கு மாற்றி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு, அதே இறைவன் தான் நமக்கு குருவாக இங்கே திருமேனி தாங்கி நாம் உம்முடைய தரத்தில் இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய தரம் உயரும். நீங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றையும், என்னெல்லாம் இருக்கோ இது எல்லாவற்றையும் விட நீங்க மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுடைய அறிவினை நம்ம செயல்படுத்துகின்ற பொழுதுதான், உங்களுடைய அறிவினை செயல்படுத்துகின்ற பொழுதுதான் அப்ப உயர்ந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இனி நான் அன்றாடம் என்னுடைய சங்கல்பத்தினை நான் சொல்லுகின்ற பொழுது, மற்றதெல்லாம் நம்ம எப்படி வேணாலும் நீங்க அவங்க அவர்களுடைய வாழ்க்கை நெறி ஒட்டி உங்களுடைய மனதுல ஒரு பிம்பம் இருக்கலாம். பட் உயர்ந்த புகழ் என்று சொல்லக்கூடியது, இந்த உலகத்துல நான் பிறந்துட்டேன், எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் இந்த சமுதாயம் எனக்கு அளித்துக் கொண்டே இருக்கின்றது. என்னுடைய அறிவு இந்த சமுதாயத்திற்கு திருப்பி என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்னுடைய தரத்தினை குருவே நீயே உயர்த்த வேண்டும். அதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த புகழ் என்று சொல்லக்கூடிய நிலையில என்னுடைய அறிவினுடைய தரத்தினை நான் உயர்த்துகின்ற பொழுதுதான், அதான் சொன்னாங்க, தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயன் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அடைகின்றேன், நான் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் நம்ம பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? என்னுடைய தரம் உயரணும். வெறுமனே நான் அதை மட்டும் நான் நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா போதுமா? கண்டிப்பா நினைச்சுட்டே இருந்தா மட்டும் பத்தாது. அதற்கான செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது எது? உயர்ந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக என்னுடைய செயல்பாடு அமையணும். அப்ப அதனால யாருக்கு பெனிஃபிட்? யார் மத்தவங்களுக்கு பெனிஃபிட் அடையறாங்க, அதை விட அதன் மூலமாக என்னுடைய தரம் உயரும். அதான் தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்.
அதத்தான் அருட்தந்தை நமக்கு குணநல பேரு அப்படின்னு சொல்லக்கூடியதமாக கொடுத்திருக்காங்க. முழுமை பேருக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கக்கூடியதனுடைய அர்த்தம் குணநல பேரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு நல்ல கொஞ்ச நேரம் நீங்க நல்ல ஒரு சிந்திச்சு பாருங்க. இப்ப நல்ல ஒரு கண்களை மூடி இந்த உயிர் எத்தனையோ தலைமுறைகளாக பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு. அப்ப அது எனக்குள்ளாக அடக்கமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. சரி, என்னை தாண்டி இந்த பிரபஞ்சம் என்ன உங்களை எல்லாற்றையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இல்லையா? அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய எப்படி அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல இந்த காந்த களம், வான்காந்த களம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப நிச்சயமாக இந்த என்னுடைய உடல் என்று சொல்லக்கூடிய எல்லை கட்டிய நிலையில இருக்கக்கூடிய நான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதைக்கு கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இப்ப எப்பவுமே கொஞ்சம் கூட என்னை தாண்டி, இந்த உடல் தாண்டி, குடும்பம் தாண்டி, என்னுடைய உறவுகள் தாண்டி நான் கொஞ்சம் கூட எண்ணவில்லை, நினைக்கவில்லை. அந்த பேரருள் கூட விடுங்க, அதுக்கு தாண்டி என்னுடைய எண்ணம் போகல அப்படின்னு சொன்னா, அப்ப இதற்குண்டு சிட்டுக்குள்ளே குதிரை ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இதற்குள்ளாகவே தானே நான் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. கொஞ்சம் இங்க என்னிடத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த பேரருள் எனக்குள்ளாக நல்ல முறையில நிறையணும். அப்ப அந்த பேரருள் எப்படி எல்லாவற்றையும் காத்து கொண்டிருக்கின்றதோ, வழி நடத்துகின்றதோ, அதேக்கு சற்றும் குறைவில்லாமல் என்னுடைய அறிவும் செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில அந்த ஒரு எண்ணம் எனக்குள்ளாக மலர்ந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அந்த பேரருள் எனக்குள்ளாக நிறையுமா இல்லையா? அதனாலதான் அருட்தந்தை சொல்லுவாங்க, நம்ம நிறைய முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்கோ முதல்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம எம்டி பண்ணணும், காலி பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா காலி பண்ணினாதான் அப்போ பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்குள்ளாக நிரம்பக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப அப்ப அதனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கு இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் மற்றவங்களை பற்றி, சமுதாயத்தை பற்றி, மற்றவர்களை பற்றி கொஞ்சம் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய இதெல்லாமே ரொம்ப சர்வ சாதாரணமா தெரியும். அதோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ ஃபார் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லும். அப்ப இப்படிப்பட்ட இன்னொரு நிலைப்பாடு, இந்த நிலைப்பாட்டினை நான் நீக்குவதற்கு என்னால எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய விதத்துல, அதுதான் மெய் ஞானம். ஞானம்னா அறிவு, அறிவை அறிந்த தெளிவு இல்லையா? மெய் ஞானம், எல்லா உயிரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய நிலையில யுனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நான் இந்த பிரபஞ்சத்துல பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது யாரெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கார்களோ அவர்கள் எல்லோருமே என்னுடைய சகோதரன் சகோதரிகள். அப்ப அவர்களுக்கு என்னால எப்படி உதவ முடியும் என்று சொல்லக்கூடிய நிலையில என்னுடைய அறிவினை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் துறவு. வேற எல்லாத்தையும் விட்டுட்டு போறதோ, நீங்க செய்யற கடமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை எல்லாம் விட்டுட்டு நீங்க சமுதாயத்துக்கு தான் தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியதோ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு நெல்லு வயல், இப்ப நெல் நல்லா பயிர் வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த முதல்ல என்ன செய்வாங்க, நெல் நாத்து விடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வயல்லயே ஒரு பகுதியில ஒரு மூலையில அந்த நெல்லை நெருக்கமா முதல்ல அந்த நெல்லை விதைப்பாங்க. நெல் விதைச்சாங்கன்னா அந்த நெல் அப்படியே நெருக்கமா வளர்ந்துருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த நெல்லை என்ன செய்வாங்க, அந்த நாத்தை என்ன செய்வாங்க, எடுத்து தனித்தனியா நாத்துன்னு சொல்லிட்டு நடவுவாங்க. இடம் விட்டு கேப் விட்டு அப்படி நடத்துவாங்க. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒன்றாக இருந்தது, ஆனா அது நல்லா செழித்து வளரணும் அப்படின்னு சொன்னா, அப்ப தனித்தனியா இடம் விட்டு அதுக்கு ஒரு கேப் விட்டு அந்த மாதிரி கொஞ்சம் வைக்கணுமா இல்லையா? அப்பதானே அது நல்லா வளரும், நல்ல விளைச்சல் கொடுக்கும். அதனால நம்ம அடையக்கூடிய பயனும் அதிகமாக இருக்கும். அப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எல்லோருடைய உழைப்பையும் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இது மட்டும் இன்னும் நல்ல சிறப்பாக நீங்க நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணத்தையும் கொஞ்சம் நீங்க அதோட சேர்த்து கொள்ளுங்க. வேற ஒண்ணும் இல்லை, இந்த சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு பயன் பெறுவதற்கு நான் என்னை எப்படி செய்ய முடியும், என்னை எப்படி இந்த உலகிற்கு உதவ என்னை ஒரு கருவியாக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்ப என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக கொஞ்சம் என்னுடைய சிந்தனையினை நான் உயர்த்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கண்டிப்பாக அத ஒரு மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் துறவு என்று சொல்லக்கூடியது. சோ அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட், உறவு இல்லாம, ஏன்னா ஒரு ஈசனே ஆனாலும் எழும் பசியை எதை கொண்டுதான் நிவர்த்தி பண்ணி ஆகணும், சாப்பிட்டுதான் நிவர்த்தி பண்ணி ஆகணும். அந்த பசிக்கு வேற எதுவுமே ஈடாகாது, உணவு தானே. அப்ப அதே போலதான் நாம் இந்த உலகத்துல நாம் பிறந்திருக்கின்றோம். கண்டிப்பா இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல அன்பின் தொடர்பால ஒருவர் மேல ஒருவர் பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக அந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லாமல் இல்லற வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது இல்லை. ஆனா அதே பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் அறிவு உயர உயர கண்டிப்பா, சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு புளியம் பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது, புளியம் பிஞ்சுக்கு எப்படி இருக்கும், அது காயில எப்படி இருக்கும், அது பழுத்தா எப்படி இருக்கும், இன்னும் நம்ம வீட்டுக்கு அது புளியா வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும், ஓடு தனியா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சொலை தனியா இருக்கும், அந்த சொலைக்குள்ள இருக்கக்கூடிய விதை அப்படின்னு சொல்லக்கூடியது தனியா இருக்கும் இல்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையும் அதே போலதான். சசிகலா ஆரம்பத்துல சொன்னாங்க இல்லையா, பற்றற்ற வாழ்க்கை. ஏன்னா நம்ம நல்ல நிறைவாக நம்ம நல்ல நிலையில வாழ்ந்திருக்கின்றோம், வாழ்ந்தோம். அப்ப இனி என்னுடைய அறிவு எஞ்சி இருக்கக்கூடிய காலம் இந்த அறிவினுடைய முதிர்ச்சி. ஏன்னா சிறு வயதுல வேகம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வேகம் அப்படிங்கிறது எப்ப குறையும் அப்படின்னு சொன்னா, நீங்க குறைக்கவே தேவையில்லை, விவேகம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக 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 கண்டிப்பா வேகம் குறையும். பட் சிறு வயதுல எதுதான் அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும். அதனால அதை தவறுன்னு சொல்ல முடியுமா, தவறுன்னு சொல்லவே முடியாது. ஆனா பட் வேகம் கூட 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 கண்டிப்பாக விவேகமும் அதிகரிக்க வேண்டும். அங்க விவேகம் அப்படின்னா அறிவு. அப்போ அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த விவேகம் அதிகரிக்காமல் வெறும் வேகம் மட்டுமே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சரியான சமுதாயமா அல்லது ஒரு குடும்பமே கூட ஒரு சரியான குடும்ப அமைப்பாக இருக்க முடியாது. சோ அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருமே இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. அப்போ அந்த இல்லறம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நம்ம எப்படி நம்முடைய அறிவினர் நிலையினை கொஞ்சம் சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரைக்கும் நம்மை நாம் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதற்கான ஒரு மனப்பக்குவம் என்று சொல்லக்கூடியதுதான். நமக்கு அருட்தந்தையவர்கள் அதை நல்ல நம்முடைய தற்சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறையிலேயே நமக்கு ஆசை சீரமைத்தல் என்று சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா. சொல்லாதது எதுவுமே இல்லை, மெத்தட் அண்ட் லிமிட். உறவிலே முதலே சொன்ன மாதிரி உறவிலே கண்ட உண்மை நிலை, தெளிவு துறவு, அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட், அது மாதிரி வாழ்ந்தும் காட்டி இருக்கின்றார்கள் இல்லையா. இது எல்லாமே நமக்கு அருட்தந்தை அவர்கள் சொல்லி இருக்கக்கூடியதுதான். கொஞ்சம் நம்ம
வள்ளுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய உலக பொதுமறை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் துறவு அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய ஒரு முக்கியத்துவத்தினை ஒரு அதிகாரமாகவே 10 குறட்பாட்கள்லயே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை. ஏன் நான் உணர்ந்து கொள்ளணும் இல்லையா? அதுவும் முக்கியம் இல்லையா? ஏன் அதை பத்தி நான் தெரிந்து கொள்ளணும்? ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான், முதல்ல நம்முடைய மனம், ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பற்றி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதே அதிகரித்து கொண்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப கண்டிப்பா அது ஒரு காலகட்டத்துல நிச்சயமா அது ஏதேனும் அதுல ஒரு இடர்பாடோ அல்லது ஏதேனும் ஒன்றோ நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா அதை தாங்க முடியாது. ஏன்னா இது மட்டும்தான் என்னுடைய அறிவிற்கு பயிற்சியாக இருக்கக்கூடியது. பட் இது மட்டும் அல்ல, கொஞ்சம் சமுதாயம் நோக்கியும் என்னுடைய அறிவினுடைய தரத்தினை நான் உயர்த்தி கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயிற்சியும் எனக்குள்ளாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா எந்த நிலைப்பாடு, உயர்வு தாழ்வு எதுவாக இருந்தாலும் என்னால் ஒரு சமநிலையினை என்னால் நீடித்து நிற்க முடியும். ஒரு சமநோக்கான ஒரு வாழ்வு முறையினை என்னால் அமைத்துக் கொள்ள முடியும். எது வந்தாலும் சரி, வந்ததுதான் போச்சு, அல்லது எது வந்தாலும் மாதிரி சொல்ற மாதிரியேதான், இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என்று சொல்லக்கூடியது நமக்குள்ளாக அமைவதற்கு அப்போ இந்த ஒரு சில தன்மைகள், ஏன்னா ஒரு சொல்லுவாங்க இல்லையா, பெரியவங்க சொன்ன வார்த்தை பெருமாள் சொன்ன மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு உலக பொதுமறை, அது உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே ஒரு வழிகாட்டக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல். அப்ப நம்ம அதுல நம்ம இருக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 4 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஜூஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது துறவறவியல்ல நிலையாமை, துறவு, மெய் உணர்தல், அவா அறுத்தல், இந்த 4 அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய எண்ணமும் இந்த 2 ஒண்ணு இந்த உடல் சார்ந்து வரக்கூடிய தொடர்புகள், அல்லது இந்த உடலுக்கு என்னெல்லாம் பல பொருட்களினுடைய தேவை இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செல்வம், பொருட்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அகப்பற்று, புறப்பற்று. அகப்பற்று அப்படின்னு சொன்னா நான், புறப்பற்று அப்படின்னா நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் எனக்கு வீடு செல்வம் இன்னும் இருக்கக்கூடியது எல்லாமே கொடுத்திருக்காங்க இல்லையா, கடவுள் கொடுத்திருக்காரு. அப்ப இதன் மேல எல்லாம் நான் வைக்கக்கூடிய பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் புறப்பற்று. அகப்பற்று, புறப்பற்று அப்படின்னு சொல்லக்கூடியதான். கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லா தெரியும், செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கூட நிலையானது அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ரொம்ப கெட்டித்தனம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இறைவன் நினைச்சாலும் ஒரு நிமிஷத்துல எதுவுமே கண்டிப்பா வந்தது போகுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைப்பாட்டுக்கு அது போயிடும். அதே போலதான் இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதும் எல்லாமே நிலையற்றது அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றம் தான் என்றைக்குமே நிலையானது. ஆனா நான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்ப இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதற்குள்ளாக என்னுடைய ஆயுள் ஒரு 120 years அப்படின்னு சொல்லக்கூடியதான் மனித உயிரினுடைய ஒரு ஆயுள் என்று சொல்லக்கூடியது. அதுல நம்ம ஒரு பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுல இருந்து இந்த அறக்கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு முழுமையான வாழ்க்கை
வாழ்க்கை கல்வியினை நமக்கு மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல நமக்கு அருட்தந்தையவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். சோ அப்ப அந்த கல்வியினை அந்த பிரம்மச்சரிய காலத்துல இருந்தே அன்றாட செயல்களின் ஊடே இதை நான் நல்ல முறையில அவர்களுக்குள்ளாக நான் புகுத்துகின்ற பொழுது கண்டிப்பாக அவர்கள் அந்த நிலையாமை என்று சொல்லக்கூடிய பொருள் ஈட்டதான் வேணும். ஆனா அந்த பொருள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள்ல இருந்து ஒரு துறவு அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு வேணுமா வேண்டாமா? ரொம்ப சிம்பிள், வேற ஒண்ணுமே இல்லை. நல்ல உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி நம்ம எல்லா இடத்துலயும் பயிற்சிங்கிறது எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு சில காலங்கள்ல ஒரு சோம்பல் காரணமாக நம்ம விட்டுறோமா இல்லையா? அப்ப இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருந்து துறக்கக்கூடியது, என்கிட்ட இருந்து விடக்கூடிய குணம் அப்படின்னு சொல்லக்கூடியது சோம்பல் இல்லையா? நல்ல செல்வம் எனக்கு வேணும், கண்டிப்பா அதுல மாறுபாடே முரண்பட்ட கருத்தே இல்லை. ஆனா அதே செல்வம் எனக்கு நல்ல வேணும், நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு கண்டிப்பாக உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவசியமா இல்லையா? அப்ப எங்கிட்ட இருந்து துறக்கக்கூடியது அப்படின்னு இந்த உழைப்பின்மை, சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நான் துறந்தாதானே, அல்லது அறியாமை, அது சரியான விதத்துல எப்படி நான் செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடிய தெரியாமல் இருக்கக்கூடிய அறியாமை என்று சொல்லக்கூடியதெல்லாம் கொஞ்சம் நான் துறந்துட்டேன், அது என்னகிட்ட இருந்து நான் எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன நம்ம அடையணுமோ அதை அடைய முடியுமா இல்லையா? இதுதான் துறவு, இதுதான் துரத்தல். நான் நல்லா வளரணும், நான் நல்லா உயரணும், என்னுடைய வாழ்க்கை உயர்ந்த புகழை கொண்டதாக இருக்கணும். இந்த பிறவின்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டத்துல நான் நல்ல முறையில என்னால முடிந்த அளவிற்கு நான் நல்ல முறையில என்னுடைய அறிவினுடைய தரத்தை உயர்த்தி இந்த தன்மை அறியாத மக்களுக்கும் நான் என்னால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் முழுமையாக கை கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அப்ப எது உண்மை, எதை என்னிடத்துல இருந்து நான் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதை மட்டும் நல்ல வித்தியாசப்படுத்தி நம்ம புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவே போதுமானது. அதுதான் துறவு. எங்கிட்ட இருந்து நான் என்ன விடுக்கணும், நாள்தோறும் செய்தவற்றை பயனை அருட்தந்தை சொல்லாததே இல்லை. நம்ம ஒரு லைனா நீங்க எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒன்னொன்னுத்துக்கும் நம்ம நிறைய அதனால அனுபவிக்கக்கூடிய பயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏராளம். நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்ளும் முன் கணித்துக் கொள்வீர். மீள்வதில்லை போயினவை. நான் தான் செஞ்சு முடிச்சிட்டேனே, நான் நினைச்சு என்ன பிரயோஜனம், ஆனால் கூட மீள்வதில்லை போயினவை, நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில். அப்ப அது உனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்கு. நாளைக்கு அதை செய்யும் போது நம்ம அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்தினை நமக்கு கொடுத்திருக்கா இல்லையா? அப்ப அதே போலதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியத நான் முழுமையான ஒரு வாழ்க்கையாக நான் மாற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுச்சி, அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளாக இருக்கணும். அறிவு வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இன்னைக்கு எஞ்சி நிற்கக்கூடிய தன்மை. அப்ப இந்த அறிவு வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியத அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம குழந்தை பருவத்திலிருந்தே இந்த அறக்கல்வி, நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத நம்ம அதோடு நாம பயிற்றுவிக்கின்ற பொழுது அந்த ஒரு இயல்பாகவே, ஏன்னா இன்னைக்கு அதை நான் முழுமையாக இன்றைக்கு நான் அனுபவிக்கின்றேன். ஏன்னா ஒண்ணுமே அத புரியாத வயது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த வயசுல நான் கூட்டிட்டு போய் +2 முடிச்ச உடனே கூட்டிட்டு போயிட்டு அங்க ஆசிரியர் பயிற்சிக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க அப்பா. அப்போ நமக்கு தெரிஞ்சதோ, நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ
தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனாலும் கூட அப்படி அதனோடவே வாழ்ந்த ஒரு தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த ஏதோ ஒரு சின்ன தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்றைக்கு நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்னைக்கு அது என்னுடைய தந்தையார் போட்ட விதை. இந்த விதை இல்லை அப்படின்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு தெளிவு எனக்குள்ளாக, ஒரு ஹார்மனி, ஒரு ஒரு எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரின்பம், இந்த வார்த்தைக்கே முதல்ல ஒரு அர்த்தம் தெரியாதே. அப்ப இதை நான் ஓரளவு கொஞ்சம் நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, கண்டிப்பா அந்த அன்றைக்கு போட்ட அந்த ஒரு விதை. அப்ப இதுதான் இன்றைக்கு தேவையாக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப அதுக்கு நான் எதை துறக்க வேண்டும்? இப்ப என்னிடத்துல இருக்கின்றதை நான் துறக்கின்ற பொழுது, அப்ப என்னுடைய மேன்மை, அந்த உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, என்னுடைய தரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இயல்பாக மலரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அதுக்காக தான் அப்ப இருந்தே, அது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி இருந்தே, சங்க காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க இல்லையா, கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கையிலே தீதும் நன்றும் பிறர் தரவாரா. திருக்குறள் அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அதுல நம்ம நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாமை. ஆனா நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப நம்ம அதுல நிலைத்த காரியத்தினை, இந்த நிலையாமைதான் அப்படின்னு தெரிந்து கொண்டாலும் கூட, இதுல நிலைத்தது எதுவோ அந்த நிலைத்ததை நான் செய்வதுதான் எனக்கு எனக்கு இறைவன் அறிவை கொடுத்திருக்கான் இல்லையா. அப்ப அது செய்யறது தானே என்னுடைய கடமையாக இருக்கணும். அப்போ அப்படி அந்த நிலைக்கு என்னை நான் உயர்த்தி கொள்வதற்கு எதையெல்லாம் என்னிடத்திலிருந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளணும் இல்லையா. அப்படி தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப நமக்கு ஒரு 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 மலர்ச்சி, இவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு தெளிவு நமக்குள்ளாக நல்ல முறையில கிடைக்கும். சோ அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம வள்ளுவத்தோடு இணைந்து இன்றைக்கு நாம் கொஞ்சம் துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை பற்றி நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். அப்ப துறவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியதுல முதல் திருக்குறள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் சொல்லுவாங்க இல்லையா. அந்த வாய் ஒட்டவே ஒட்டாது இந்த குறள் சொன்னா. அந்த மாதிரி நமக்கு எந்த இதுல இருந்தும் நம்ம எதன் மேலேயும் ஒட்டாம இருக்கக்கூடிய விதமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது இந்த வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இதுவும் ஒரு உதாரணமா சொல்லுவாங்க. அந்த வெள்ளரி பழம் இப்ப மத்ததெல்லாம், இப்ப புளியங்காய் அப்படி இருக்குன்னா கூட அதெல்லாம் நல்லா பழுத்து எல்லாம் ஆயிடுச்சுன்னா கூட அது அந்த மரத்திலேயே தான் அது ஒட்டி இருக்கும். ஆனா வெள்ளரி பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா அந்த கொடியில இருந்து தானா கண்டுடுமா. அந்த கொடியோட ஒட்டிக்கிட்டே இருக்காதான். அது அந்த நிலத்துல விளையறவங்களுக்கு தெரியும். அந்த நிலத்துல அப்படியே தானா அந்த செடியில இருந்து கலண்டு தானா இருக்குமா. நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கணும். நம்ம வெள்ளரி பழம் மாதிரி நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு பழுத்து, அப்ப இனி நாம் பிறருக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கை நிலையில நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். அது ஒண்ணும் கஷ்டமான காரியமும் கிடையவே கிடையாது. நீங்க அப்படி என்ன நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாவற்றையுமே இறைவனும் குருவரும் நமக்கு எல்லாவற்றையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி வெள்ளரி பழம் மாதிரி நம்ம இருக்கணும். அப்ப யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், துன்பம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா, எதுல இருந்தெல்லாம் உன்னை நீ விடுவித்துக் கொள்ளுகின்றாயோ, எதுல இருந்தெல்லாம் அட்டாச்மெண்ட் இன் டிட்டாச்மெண்ட், இந்த அளவு போதும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஒரு மெத்தட் அண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த துன்பங்கள்ல இருந்து நம்மை நாம் என்ன செய்ய முடியும், கண்டிப்பா காத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது முடியும் இல்லையா. 2வது திருக்குறள் பாத்தீங்கன்னா, வேண்டின் உண்டாக துறக்க துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. அதாவது நல்ல பிரிச்சு சொல்றேன். வேண்டின் நமக்கு என்ன வேணும், வேண்டின் உண்டாக துறக்க, உங்களுக்கு வேணும் என்ன எண்ணம் அல்லது என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா,
கண்டிப்பா ஒரு சில விஷயங்களை நான் துறந்துதான் ஆக வேண்டும், இல்லைங்களா? நல்ல என்னோட பையன் +2 படிக்கும்போது ஒரு டியூஷன் மாஸ்டர்கிட்ட நான் கூட்டிட்டு போய் விட்டேன். அப்ப அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர் ஆனவர். அப்ப அவரு டெய்லி காலையில 5 மணிக்கெல்லாம் அவனை வீட்டுக்கு வர சொல்லுவாரு, கூட்டிட்டு போய். அப்ப அவர் அவனை விட்டுட்டாரு, என்ன உட்கார வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாரு. பையன் அங்க 5 மணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அவன் அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்கு 4:15 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும். எழுந்த உடனே குளிச்சுட்டு தான் வரணும். அப்படி அவன் நீ எழுப்பி விட்டுட்டு நீ படுத்து தூங்கக்கூடாது. நீ அவன் எழுந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியே நீ எழுந்து குளிச்சுட்டு ரெடி ஆயிடணும். அவர் எனக்கு போட்ட கண்டிஷன். நீ இங்க கொண்டு பையனை விடுற அப்படின்னு சொன்னாலோ அல்லது நீ எல்லாம் அவனே வர்றானாலோ எப்படின்னாலும் சரி, ஆனா பட் நீ குளிக்காம அவனை குளின்னு சொல்லாத. நீ இப்ப நம்ம சாதாரணமா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், நீ டிவி பாத்துக்கிட்டே பையனை உள்ள போய் படி அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வேண்டின் உண்டாக துறக்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். சோ ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யும், துறக்க கண்டிப்பா துறந்துதான் ஆகணும். துறந்த பின் ஈண்டு ஏற்பால பல. அப்படி நீங்க துறக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க அனுபவிக்க முடியும். நல்ல ஒரு ஏஜ்ல பெரியவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பழக்கங்கள் எல்லாம் நான் ரெகுலரா பின்பற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அப்ப அதனாலதான் அவங்க வாழ்க்கையே நல்ல முழுமையாக அனுபவித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அதே போலதான் நாம வேண்டி எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா துறக்க. வேண்டின் உண்டாக துறக்க. துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. அதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா 3வது திருக்குறள், அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. அடல் வேண்டும், அடல்னா கெடுதல். அப்போ அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை, அதாவது கெடுதல் இல்லாம நம்ம இருக்கணும்னு சொன்னா இந்த 5 புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம கொண்டு போய் எல்லா சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் மாட்டி விட்டுரும் ஈஸியா. அப்ப அது நமக்கு நல்ல தெரியும். 5ல் அளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியத நமக்கு அருட்தந்தை அவர்கள் நமக்கு ஒரு பஞ்ச தன் மாத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாகவே நமக்கு கொடுத்திருக்காங்க. பஞ்சேந்திரிய தவம் என்று சொல்லக்கூடிய நிலைகள்லயும் நம்முடைய புலன்களுக்கு பயிற்சி முறை இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அதை உணராத மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக தான் இருக்கக்கூடிய இந்த திருக்குறள்கள் எல்லாம். பட் இதை நான் உணர்ந்து கொள்ளும் போது நம்முடைய முக்கியத்துவம், நம்ம எந்த அளவு நம்மை உயர்த்தி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தெரியணும் அதுக்காக தான் நம்ம இப்படி இதோடெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய வாழ்வியலோடு எப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒருங்கு. நமக்கு எல்லாமே நல்ல ஒரு ஒருங்கமைப்பா நமக்கு நல்ல முறையில வேணும் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம கிட்ட இந்த 5 புலன்கள்னால வரக்கூடிய கெடுதல்கள், இந்த 5 புலன்களை கொஞ்சம் நம்ம அது ஈஸியா நம்மள கன்வெர்ட் பண்ணிடும் இல்லையா? நமக்கு தெரிஞ்சதுதான் நமக்கு, ஏன்னா அதுதான் மனம். அப்ப நம்முடைய அறிவு, அப்ப ஈஸியா நம்முடைய மனதினை அறிவு நம்முடைய அறிவினை மனம் ஈஸியா ஜெயிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில. ஆனா மனவளக்கலை பயிற்சி எடுத்துக்கொண்ட நம்மை நம்முடைய அறிவு என்று சொல்லக்கூடியதை முன்னிறுத்தி நம்முடைய மனதினை அறிவு வழியில நான் கொண்டு போகக்கூடிய தன்மை, அதுதான் the God is within you. He is guiding you and helping you. கடவுளை இறைவனை முன்னிறுத்தி அறிவினை முன்னிறுத்தி என்னுடைய மனதினை அறிவு வழியில நான் செயல்படக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இறை வழிபடுதல். இறை வழிபாடுனா கையெடுத்து கும்பிடுறது அல்ல, இறை அறிவை முன்னிறுத்தி என்னுடைய மனதினை
அறிவு வழியில நான் கொண்டு போதல், வழிபடுதல். வழிபடுதல்னா அந்த வழியிலே நான் நடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம இந்த 5 புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனதினுடைய தன்மை, அப்ப அந்த மனதை பற்றியும் அறிவை பற்றியும் உயிரை பற்றியும் இல்லையா, எல்லா தெய்வத்தை பற்றியும் எல்லா சிக்கல்களுக்குமே அதுதான் காரணம். சோ அப்படி தெளிவான ஒரு அறிவு நிலையினை நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்க கூடியதுனால நமக்கு கெடுதல் அடல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு, இந்த புலன்களால் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வாழ்க வளமுடன். அப்படிப்பட்ட இப்படி ஒரு உயர்ந்த நிலையினை நமக்கு அருட்தந்தை கற்பிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்தது 4வது குறளாக இருக்கக்கூடியது, இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை, உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. இயல்பாகும் நோன்பிற்கு, நோன்பு அப்படின்னு சொன்னா தவம், இயல்பு அப்படின்னு சொன்னா ஒரு நேச்சர், அதுல இருந்து பிரிக்க முடியாது. இப்போ ஒரு மல்லிகை எப்படின்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு வாசம் இல்லையா, தாமரைனா ஒரு அழகு, சூரியன்னா ஒரு வெண்மை இல்லையா, இதெல்லாம் அதனுடைய இயல்பு அப்படின்னு சொல்றோம். தேன்னா தித்திப்பு, வேப்பஞ்செடினா கசப்பு. இப்ப அதனுடைய இயல்புல இருந்து அதை என்ன செய்ய முடியாது, கசப்பு வேறு வேப்பஞ்செடி வேறா இல்ல சக்கரை வேற தேன் வேறா அந்த மாதிரி பிரிக்க முடியாது, அதனுடைய இயல்பு. அந்த மாதிரி நோன்புனா தவம், அந்த தவத்திற்கு இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றின்மை, தனித்திருத்தல் இல்லையா. நமக்கு அருட்தந்தையே என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஒரு கை காட்டி, நான் ஒரு மலை உச்சியில நின்று இந்த பக்கம் அப்படி எல்லாம் இருக்கு அப்படின்லாம் சொல்றேன். அப்ப அது நீங்க அதை அப்படியே அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த மலை ஏறி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா. நான் தோல் மேல உங்களை தூக்கி உட்கார வச்சிட்டேன், எனக்கு எட்டாத காய்கறிகள் பாக்காயெல்லாம் உங்களால பறிக்க முடியும் அப்படின்னா, அப்ப அந்த நிலை வரைக்கும் நான் உங்களை உயர்த்தி இருக்கின்றேன். இனி உங்களுடைய அறிவை கொண்டு, என்னுடைய அறிவிற்கு எட்டாத விஷயங்கள் கூட உங்களுடைய அறிவிற்கு விளங்கும் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு குருவை நாம் பெற்றிருக்கின்றோம். நான் சொல்றதுதான் அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை அப்படின்லாம் இல்ல. தோல்ல தூக்கி உட்கார வச்சுட்டேன், இதுக்கு மேல இருக்கக்கூடியதெல்லாம் நீங்க பறிக்க முடியும்னா, அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய அறிவினுடைய தரத்தினை, நம்முடைய அறிவு மேல மகரிஷிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையா. அதனாலதான் சிந்தனையாளர்களே அறிவிச்சதெல்லாம் நம்மளை பார்த்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா இல்லையா. அப்ப இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை, அதாவது தவத்துக்கு அந்த ஒன்றின்மை அப்படின்னு தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் என்னோட அப்பா சொல்லுவேன், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சுன்னா நீ பாய் போட்டு எக்ஸசைஸ் பண்ண இல்லையா. அப்போ அந்த மாதிரி நம்ம மத்தவங்க சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நான் செயல்படுகின்ற பொழுதுதான் என்னுடைய இயல்பிலே மாற்றம் வரும், என்னுடைய இயல்பாக அது மாறணும் இல்லையா. நல்ல பயிற்சியில முதிர்ந்தவர்களுக்கு நல்லா தெரியும், என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணாம அவங்களால என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப கண்டிப்பா தனித்திருத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம செய்கின்ற பொழுதுதான் ஒன்றின்மை. அப்ப நமக்கு அதற்கான பயிற்சிகள் எல்லாத்தையும் அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. இயல்பாகும் நோன்பிற்கு ஒன்றின்மை, உடைமை மயலாகும் மற்றும் பெயர்த்து. அதாவது இந்த மாதிரி ஒரு தன்மை, தவம் அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு நல்ல முறையில மேற்கொண்டு தனித்திருந்து நம்முடைய இயல்பினை நான் மாற்றிக்கொள்ளுகின்ற பொழுது, இப்படி நான் மாற்றிக்கொள்ளலைன்னா எதுல போயிடும், உடைமை மயலாகும். அதாவது அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதன் மேல போயிடும், உடைமைகள் மேல. உடைமைனா என்னது, நான் எனது என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த பொருட்கள் மேல, அல்லது நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல, அந்த ஒரு ஈகோன்னு சொல்லக்கூடிய விதத்துல, அந்த மாதிரி என்னுடைய இயல்பு மாறி போயிடும். சோ அந்த நிலையிலிருந்தும் நம்மை அருட்தந்தை அவர்கள் உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. 5வது பாட்டு, மற்றும் தொடர்பு எவன்கொள் பிறப்பு அறுக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. அதாவது இந்த பிறப்பு அறுக்கும் உற்றார்க்கு உடம்பும் மிகை, அதாவது நம்ம சொல்லக்கூடியதேதான். அதாவது நம்ம சொல்றோம்ல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது வீழ்ந்த பின்னர்
உனை மறந்தேன் என்ற நிலை மறந்தேன் இறைவா. இல்லையா? அதாவது நம்ம இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு இந்த பிறப்பெடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடியதே பதிவுகள் இருக்கக்கூடிய காரணத்தினாலதான். சரி, இப்ப இதுல நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யாம மேலும் மேலும் பதிவுகளை பெருக்கிக் கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இல்லையா? மற்றும் தொடர்பாடி அவன்குள் மேலும் மேலும் அந்த பொருட்கள் மேலையும் புகழ் மேலையும் செல்வாக்கின் மேலையும் இதன் மேல எல்லாத்துலயும் நான் என்னுடைய தொடர்பினை நான் ஏற்படுத்தி கொண்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த உடம்பே ஒரு மிகை, பிறவி எடுத்ததே ஒரு மிகை, அதுல இன்னும் மேலும் மேலும் நம்ம அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த அதனால அதுக்கு கடைசியில அது எங்க கொண்டு போய் விடும், மேலும் மேலும் பிறவி தொடர் நீண்டு கொண்டே இருக்கக்கூடிய தன்மை. அப்ப நம்முடைய தொடருக்கு மேலும் மேலும் நம்ம சுமையை அதிகரிக்கக்கூடிய தன்மை. சோ அப்ப அதுல இருந்தெல்லாம் நம்ம நாம் மீட்டு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எந்தெந்த நிலைகள்ல இருந்தெல்லாம் நமக்கு துறவு அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம உணர்ந்து கொள்ளுதல். அதற்கு அடுத்ததா ஆறாவதா இருக்கக்கூடியது யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். கண்டிப்பா அவரோட காலத்துல எல்லாம் ஏதோ நம்ம இருக்கக்கூடியது ஒரு உலகம் இன்னொரு உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கக்கூடிய இடம். அப்ப அங்க நாமும் நம்முடைய வாழ்க்கையில உயரணும் அப்படின்னு சொன்னா யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான். என்கிட்ட செருக்கு அப்படின்னு சொன்னா ஆணவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப யான் எனது அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோடது எதுவுமே இல்லை, இல்லையா? அப்ப நம்ம பிறந்துட்டோம், யாரும் விரும்பி பிறக்கல. அப்ப நான் என்ன வாழ்க்கையில எனக்கு எல்லாவற்றையுமே இறைவன் நிறைவா கொடுத்திருக்கின்றான். அப்ப இதை வைத்துக் கொண்டு என்னால என்ன செய்ய முடியும், நானும் சிறப்பாக வாழ முடியும், வாழ தெரியாதோருக்கும் வழிகாட்ட முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு அருட்தந்தை நல்ல முறையில பக்கபலமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன இல்ல, இந்த செருக்கு இல்ல, இல்லையா? அப்ப அது எது கொடுக்க எனக்கு, வானோர்க்கு உயர்ந்த உலகம், உயர்ந்த தன்மையை, அதுதான் உயர்ந்த புகழ் அப்படின்னு சொல்லக்கூடியதை எனக்கு கொடுக்கக்கூடிய தன்மை. அதுக்கடுத்த ஏழாவதா பார்த்தீங்கன்னா பற்று விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்று விடா இடும்பைகள், அந்த பற்ற விடலைன்னு சொன்னா நம்ம இடும்பைனா துன்பம், இல்லையா? பற்று விடவில்லை அப்படின்னு சொன்னாலே துன்பம் தான். சோ அப்ப எதுவாக இருந்தாலும் சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம இல்லறம் அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரே வானப்பிரஸ்தம் சந்நியாசம் அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு எல்லாம் வந்துட்டா என்ன செய்யணும், நம்ம அமைதியா அதான் இறைநிலையே நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது, இயம்பொணாத மௌனமாய் இறைவெளி காட்சியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அப்போ நம்ம அந்த மாதிரிலாம் சொன்னா கூட இறைவன் எப்படி இருக்கான், இயம்பனாத மௌனமாய் எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதே மாதிரிதான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் கூட அமைதியா நல்லா வாழ்த்திட்டு கடவுள் நல்ல முறையில அவர்களுக்கு தேவையானதை நல்ல முறையில அமைக்கட்டும் அப்படின்ற ஒரு நல்ல அருட்காப்போட நல்ல வாழ்த்தோட நல்ல ஒரு நல்ல சூழலை நம்ம நல்ல கிரியேட் பண்ணி கொடுக்கறதா நம்ம குடும்பத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அது சரியான இதா கிடையாது. அப்ப அதனால இந்த பற்றுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பற்றின் மேலேயே தொடர்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது கடைசியில இடும்பை துன்பம் தான் தரும். அதனால பற்றினை பற்றி விடாதவர்க்கு, அதனால அந்த பற்ற விட்டோம்னு சொன்னாதான் அந்த துன்பத்துல இருந்து நம்ம நீங்க முடியும், இல்லைன்னா நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கக்கூடிய தன்மை. அதுக்கு அடுத்து எட்டாவதா பாத்தீங்கன்னா தலைப்பட்டார் தீர துறந்தார். அதாவது தலைப்பட்டார், தலைனா ஒரு எப்படி நம்ம இப்ப ஹெட், அது நம்ம உடம்புக்கு தலைதான் பிரதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப தலைவன் அப்படின்னு சொன்னா ஒரு உயர்ந்தவன் நிலை அப்படின்னு கொடுக்கக்கூடியதான் தலைவன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்ப அது மாதிரி தலைப்பட்டார் நல்ல உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாம் தீர துறந்தார். அதாவது கொஞ்சம் கூட எந்த விதமான ஆசை பாசைகள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம தீர துறந்தார், நல்ல முற்றிலுமாக துறந்து நிற்கக்கூடிய தன்மை, அதாவது தேவையற்றவற்றை துறந்து நிற்கக்கூடிய தன்மை. மற்றவர் மயங்கி வலைப்பட்டார், அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா
நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், ஒரு வலையில அகப்பட்ட மாதிரி மயங்கி வலைப்பட்டார். நம்ம அது ஒரு நம்மை அறியாமலே அது கொண்டு போய் என்ன செஞ்சிரும், ஒரு வலையில மாட்டி விடக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தலைப்பட்டார் தீர துறந்தார். நான் நல்ல தலைவன் ஆகணும்னா தீர துறத்தல், எதை துறக்கணும், எதெல்லாம் விடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தெரிந்து கொள்ளணும். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர், அல்லது அதை எப்படியும் சொல்லலாம், மற்றையவர் வலைப்பட்டார் மயங்கி, மயக்கத்தினால அந்த வலையில அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தன்மை. அதுக்கு அடுத்த 9வதா பாத்தீங்கன்னா, பற்றற்ற கண்ணே பிறப்பு அறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம அதாவது நம்ம பிறந்தோம், கொஞ்சம் தற்சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்காங்க. நல்ல கொஞ்சம் டெய்லி நீங்க கொஞ்ச நேரம் நல்ல ஒரு 15 நிமிடம் 20 நிமிடங்கள், அதுவும் அருட்தந்தை சொல்றது எவ்வளவு நேரம் முடியுதோ கொஞ்சம் மௌனமாக நம்மை பற்றி முதல்ல கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். எதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ளணும், எந்தெந்த நிலையெல்லாம் நான் உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் நம்மை பற்றி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னாலே, அப்போ இறைவன் எங்கேயோ இல்ல, நம்முடைய உயிரினுடைய மையத்துலதான் இருக்கான், எல்லா இடங்கள்லயும் நீக்கமர நிறைந்திருக்கின்றான். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடியத இயல்பாக நமக்கு காட்டி குடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதான் பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். அதாவது இந்த பிறவி தொடர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நீங்க தேவை அற்றவற்றை அது அறியாமைதான், அதாவது தெரியாம நம்ம மேலும் மேலும் செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அதுல இருந்து நிச்சயமா நாம் நல்ல முறையில மாற்றி அமைத்துக் கொள்ளணும். அப்பதான் அது என்ன செய்யும், பிறப்பறுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல மற்ற நிலையாமை காணப்படும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா மேலும் இந்த பொருள் மேல புகழ் மேல இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை மேல அந்த நிலையாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையேதான் காணப்படும். என்னுடைய அறிவு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கடுத்த கடைசியா இருக்கக்கூடியதான் பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது எந்த பொருள் மேல, இதுக்கும் அருட்தந்தை விளக்கம் சொல்லக்கூடியது, பற்றுக பற்று அற்றான் பற்றினை. பற்றுக தொடர்பு கொள்ளுக, யார, பற்று அற்றான் பற்றினை. அப்ப யார் அவரு, குரு. பற்று அற்றவர் குரு. அப்பற்றை, அந்த பற்றையும் நம்ம பற்றுக, எதுக்காக பற்றுகிறோம், அவர்கிட்ட இருக்கக்கூடியதை வாங்கிக்கிறதுக்காக பற்றுகின்றோம். அதன் பிறகு அந்த பற்றையும் விட்டுறணும், பற்று விடற்கு அந்த பற்றையும் நம்ம விட்டுறணும். அப்போ நான் சொல்றத அப்படியே நீங்க ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்னைக்குமே அருட்தந்தை சொல்லல. சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நான் சொல்றேன், நீங்க உங்களுடைய அறிவிற்கு இது நல்ல முழுமையா ஒத்திட்டு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை முறையோடு அதை இணைத்து பாருங்க. அப்ப உங்களுக்கு அது நல்ல நிறைவை கொடுத்ததுன்னா நீங்க என்ன செய்யுங்க, நல்லா ஃபாலோ பண்ணுங்க, பின்பற்றுங்க, அதை நல்ல உங்களுடையதாக்கி கொள்ளுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அதுதான் அந்த குறள், பற்றுக பற்று அற்றான் பற்றினை. நம்முடைய குருவை நாம் பற்றி இருக்கின்றோம். அப்பற்றை, அந்த பற்றையும் கூட நம்ம அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவர்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறதுக்காக இல்லையா. அப்ப நம்ம கண்டிப்பா நம்ம அதுக்காக நம்ம பற்றி நிற்கின்றோம். அதன் பிறகு என்ன செய்யணும், அதையும் கூட விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அறிவை கொண்டு நம்ம கொஞ்சம் சிந்திச்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப நமக்கு அருட்தந்தை எப்படி நம்முடைய வாழ்வினுடைய தரம் உயருவதற்கு, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எப்படியெல்லாம் அந்த இறைவன் அவரை ஒரு கருவியாக கொண்டு பல கருத்துக்களை நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு நம்மோடு ஒத்திட்டு பார்த்து நல்ல முறையில ஒரு ஆராய்ச்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா அதனால நம்முடைய தரம் உயரும், நம்முடைய வாழ்க்கை தன்மை மாறும். அதுதான் மனிதனுக்கு அழகு. அது இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப பெற்ற பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியதே வீண் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அருட்தந்தை சொல்லக்கூடியது. அதான் சொல்லுவாங்க, அதாவது பிறர் நலத்துக்கு உதவாத உடல் வலிவும் அறிவும்
பெற்ற பிறவியும் மதிப்பும் விலங்கினத்ததாகும் இல்லையா? பிறர் உழைப்பின் விளைவால் பிறர் உதவியாலும் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறர் உழைப்பின் விளைவால் பிறர் உதவியால் பிழைக்கின்றோம் என்ற உண்மை மறவாதோன் மனிதன். பிறர்க்கு எவ்விதத்தும் வருத்தம் எழா முறையில் பெரும் செல்வம் சேர்த்திடினும் பிழையில்லை. அதனால் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேர் உதவி புரிந்தவரே பிறந்த பயனை பெற்றார். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையும் பிறர் மகிழ பல மக்கள் வாழ்வில் வளம் ஓங்க பேர் உதவி புரிந்தவரே பிறந்த பயனை பெற்றார். சோ அப்ப நம்முடைய பிறவி பயன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம நல்ல ஒரு நிறைவினை எய்துவதற்கு ஏற்ற வழிமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடியத நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைத்திருக்கின்ற நாம் அனைவருமே பாக்கியசாலிகள், பேர் பெற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம ரொம்ப இறைநிலைக்கு பக்கத்துல நெருக்கத்துல கொண்டு போய் அருட்தந்தை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும் நம்ம. சோ அப்ப அதை நல்ல முறையில இதையும் உணர்ந்து உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பான முறையில உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்துல இதுகாரும் பங்கேற்ற நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி இறையருளும் குருவருளும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்கிறார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக வள்ளிநாயகி அம்மா அவர்கள் பேசலாங்க அம்மா, அன்மியூட் செய்து. வள்ளிநாயகி முத்துக்குமார் அன்மியூட் கொடுத்துருக்கோங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அம்மா இது உங்களுடைய இந்த கருத்துக்கள்ல எனக்கு இந்த உயர் புகழ் அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைச்சது ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா உயர் புகழ்ல என்னமோ ஆட்டோமேட்டிக்கா அது நம்மள ரீச் ஆகும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இல்ல, நாம செய்யற வேலைகளை எவ்வளவு கவனமா செஞ்சா அது வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எனக்கு இன்னைக்கு உங்க மூலமா கிடைச்சதுமா. ரொம்ப நன்றி. ஃபுல்லுமே ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குது. நம்ம பேராசிரியர்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு சின்ன இது கூட நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணுங்கிறதுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு விளக்கமும் எங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்குமா. ரொம்ப நன்றி. அதாவது இதுல நீங்க இப்ப கேக்குறீங்க இல்லையா, நீங்க இன்னும் யோசிச்சீங்கன்னா இன்னும் நிறைய விளக்கங்கள் தெளிவா தெரியும். அதுதான் ஒரு பெரிய சிறப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யின் பிறகு கிருபாநிதி அம்மா அவர்கள் நீங்க பேசலாங்கம்மா. சசிகலாமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். ஒரு துறவுங்கிற அந்த திருக்குறள்ல ஒரு அதிகாரத்தை ஒரு இதே 10 பாட்டையும் சொல்லி அதுக்கு விளக்கமும் சொன்னீங்க. இதெல்லாம் ஒரு காலத்துல படிச்சோம்மா. இப்ப அது ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அது அடிக்கடி அருள்செல்வியம்மா நீங்க எல்லாம் சொல்லி அந்த பாட்டு ஒண்ணுதான் ஞாபகம் இருக்கு. அப்ப என்னை நினைச்சா எனக்கே ஃபீல் ஆகுது. ஏன்னா எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம என்ன ஏத்துக்க முடியல. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க, எல்லாத்துக்கும் விளக்கம் சொன்னீங்க, எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு இதுல புரியாததுன்னு இல்லை, இதுல தெரியல. அதாவது மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கையே உயர்ந்த புகழ். அது அப்பதான் உங்க தரம் தரம் உயர வேண்டும். உன் சமூக சேவை வாழ்க்கை தன்மையும் மாறும். பற்றோட இருக்க வேணாம். இப்ப மற்றவர்களுக்காக வாழும் வாழ்க்கைனாமா
அது குடும்பத்துல இருந்து இல்லறத்துல இருந்து அது சாத்தியமா? முழுக்க 100% நம்மளால சாத்தியப்படுமா? ஓரளவு நம்மளை பாக்குறோம், நம்ம குடும்பத்தை பாக்குறோம், சுத்தி இருக்க வீட்டை பாக்குறோம். அதுக்கு பிறகு சாயந்தரம் ஆனா மன்றம்னு போறோம், இப்போ 11 மணி ஆனா ஜூம்ல உட்கார்றோம் அப்படின்னு மற்றவர்களுக்காகவே வாழும் வாழ்க்கைனா அது இல்லறம் சாத்தியப்படுமான்னு தெரியலையம்மா. நன்றி, வாழ்க வளம். நீங்க இப்ப செய்யறீங்க பாருங்க, இத மாதிரி எல்லாரும் செய்தாங்கன்னா போதும். அதுதான் இப்ப வேணும். இப்ப நீங்க எதையுமே விடல, இல்லறத்தையும் பாத்துக்கிறீங்க, குழந்தைங்க சுற்றி இருக்கக்கூடியவங்களே பாத்துக்கிறீங்க, இப்ப முடிஞ்சதாவது மன்றத்துக்கு போய் தொண்டு செய்யறீங்க. இப்ப அந்த நேரத்தை எத்தனை பேரு டிவி பாக்குறாங்க, மொபைல் பாக்குறாங்க, எத்தனை பேரு அதாவது தேவையில்லாத விஷயத்துல கொண்டு போய் தன்னுடைய அறிவை வச்சுட்டு அதனால அவங்களையும் பாவம் வருத்திக்கிறாங்க, மத்தவங்களுக்கும் வருத்தத்தை கொடுக்கறாங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இதத்தான் நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்தால் போதும். நீ யாருக்கும் துன்பம் கொடுக்க தேவையில்லை. நீங்க பிறர் துன்பம் போக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க மத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருந்தீங்கன்னாலே அதுவே பெருசு. அதுதான் உயர் புகழ். ஓகேமா, ரொம்ப சிறப்பு, நன்றி. இதை எழுதியே வச்சிருந்தேனா, இதுல நம்ம என்னமோ லேசா எனக்கு புரியல, அவ்வளவுதான். நீங்க இப்ப சொன்னோன்னா நல்லா. நன்றிமா, வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒருத்தரும் நாம காலையில எழுந்தோம், நம்ம நம்முடைய கடமைகள் செஞ்சு, மகரிஷி அதாம சொல்றாங்க, 1 hour நீங்க காலையில ஸ்பெண்ட் பண்றீங்களா, அதன் பிறகு இது அப்படியே மறந்துருங்க அப்படிங்கறதா அருட்தந்தை சொல்றதே. அதன் பேரு அப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் அந்த மாதிரி செய்யுங்க. திருப்பி ராத்திரி படுக்க போறீங்களா, போறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு படுங்க. அது போருமா. இதுவே இத நீங்க ரெகுலரா பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தரம், நம்முடைய எண்ணம் எல்லாமே மாறி போகுமாம்மா. கண்டிப்பாமா, அதை நாங்களும் உணர்றோம் ஓரளவு. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க்கை. நன்றி நன்றி நன்றிமா. சத்தியமா வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக பரணி மனோஜ் அன்மிட் கொடுத்திருக்காங்கம்மா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா பிரமிளா ஜாம்பியால இருந்து பேசுறேன். பிரமிளா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். பிரமிளா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுமா ஸ்பீச், ரொம்ப அருமையா இருந்தது. ஃபுல்லா கேட்டேன். வீட்டுல புட்டும் கடலையும் செஞ்சு எல்லாத்தையும் கேட்டுட்டேம்மா. இப்ப எங்க மார்னிங் டைம். இது உயர் புகழுக்குள்ள எக்ஸ்பிளேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுதான் ரொம்ப ஒரு டச்சிங்கா இருந்தது. அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஊர்ல சர்வீஸ் நல்லா பண்ண முடியலனாலும் என்னால முடிஞ்சதெல்லாம் நான் இங்க பண்ணிட்டு இருக்கேம்மா. தேங்க்ஸ் அம்மா. அந்த எண்ணம் நிச்சயமா செயலுக்கு வரும் பிரமிளா. அது வீண் போகாது. கண்டிப்பா காலத்தால் நிறைய பேருக்கு உங்களுடைய அறிவாற்றல் நல்ல முறையில பயன்படும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றி பிரமிளாமா. அடுத்த மெய்யன்பராக கவிதா கோவிந்தராஜன் அன்மிட் செய்து நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க அம்மா. பற்றற்று இருக்கணும்ன்றீங்க. வீட்டுல பொண்ணுக்கு அப்புறம் பேரன் பேத்தி, அதுங்க மேல பற்றா இருக்கணும்னா நம்ம இருக்க முடியலையம்மா. அதுங்க நம்ம மேல ரொம்ப அன்பா இருக்காங்க, நம்ம தள்ளியும் போகவும் முடியல. அது எப்படிமா பற்று இல்லாம வீட்லயே இருக்க முடியும்? அம்மா இங்க பாருங்க, நான் சொல்லட்டுமா? அதுதான் உண்மை. இப்ப ஒரு 5th ஸ்டாண்டர்ட் உங்க பேர் பசங்களோ ஒரு 5வது படிக்கிற வரைக்கும், ஒரு 5th ஸ்டாண்டர்ட் 6 அதாவது 14 years வரைக்கும் நீங்க நம்மோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அதன் பிறகு அவங்க சுயமா அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப நிச்சயமா நம்ம அவங்க அலட்சியம் பண்றது இல்ல, அவங்களுக்கு அவங்க வேலை சரியா இருக்கும். ஆனா அத நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அது புரியாம அவன் எதையுமே என்கிட்ட சொல்றது இல்ல, பேசுறது இல்ல, நான் தானே வளர்த்துனேன், நான் தானே சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டேன், ஆனா இப்ப எல்லாரும் வயசாயிடுச்சுன்னு அலட்சியம் அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அந்த எண்ணமே தேவையில்லை. அது இயல்பு.
ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட இப்ப நம்ம பசங்களே இருக்காங்கன்னா நமக்கு நம்மள புறக்கணிப்பதுங்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடியதுல அவங்களுக்கு அவங்களோட பணி, அவங்களோட வேலை, அவங்களோட குடும்பம் அப்படின்னு இருக்கிறதே இன்னைக்கு அதை கொண்டு வர்றதே சரியா இருக்கு இல்லையா? ஆமா. அப்ப ஏன் நமக்கு நமக்கு நம்ம பயிற்சி இருக்கு, நம்ம நல்லா அதெல்லாம் பண்ணி நம்ம உடம்ப மனச நல்லா ஆரோக்கியமா நம்ம வச்சு நம்ம 4 பேருக்கு நம்ம உதவி செய்யலாம். நம்ம ஏன் இங்கேயே பற்றிக்கிட்டே நிக்கணும்? ஆமா, இயல்பா இருந்தா ரைட், ஓகே. அப்படி இல்லைன்னா கரெக்டுமா. முதல்ல ஒண்ணு சொன்னீங்களாமா ஹேண்ட்பேக் பத்தி, அது கொஞ்சம் சொல்லுங்களாமா. ஹேண்ட்பேக் பழைய ஒண்ணு இல்ல, அதாவது நிறைய நம்ம தேவையில்லாததன் மேல நிறைய நம்ம பற்றுதல்கள் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எதுவா இருந்தா யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது யூஸ் ஆகுதோ ஆகலையோ நம்ம என்ன செய்யறோம், வாங்கிக்கிறோமா இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன நாமளா ஒரு யோசிச்சுக்கிறோம், இது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு அது யூஸ் ஆகும். அந்த மாதிரி நீங்க ஒரு ஹேண்ட்பேக் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள சும்மா இந்த பேப்பரு இல்ல பேனா இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய தேவை, அதை எடுத்து யூஸ் பண்ணிருக்க கூட மாட்டோம். ஆனா அதுக்குள்ள எவ்வளவு அடைஞ்சு கிடக்கும். அந்த மாதிரிதான் நம்ம மனசும் அதே மாதிரிதான். எல்லாத்தையும் ஆமா, நிறைய போட்டுக்கிட்டே இருக்க கூடாது. என்ன போட்டிருக்கோம், எது அது யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நன்றிகள் அம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நன்றிம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா. நன்றி. அடுத்த மெய்யன்பராக முத்தமிழ் பசுபதி, நீங்க பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அக்கா. வாழ்க வளமுடன் அம்மா. டாக்டர் வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுங்களா? நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. அதாவது துறவு வள்ளுவம் ரெண்டுமே நமக்கு உலக பொதுமுறைய நமக்கு சுட்டி ரொம்ப சிறப்பாக இருந்தது தத்துவ விளக்கம். இதுல என்ன ஐயம்னா, என்னோடது இப்ப நாம ஆசை அது எப்படி இருந்தாலும் ஆசை சீரமைத்தல் வச்சு பண்ணுறோம் ஐயா, நம்ம தத்துவ ஞானி மகரிஷியோடது. அப்படி இருந்தாலுமே சில ஆசை இப்ப நம்ம ஒரு பெரிய பிற்காலத்துல வரணும் அப்படின்றது நம்ம ஒரு தலைமை பண்பு மிக்கவங்களா இல்ல இதுல வரணும் அப்படின்ற அந்த ஆசையெல்லாம் இருக்கு. பட் அந்த செல்வமும் இப்ப குழந்தைங்க, இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, குழந்தைங்கள்ட்ட நம்மளுடைய மகள் கிட்ட எதிர்பார்க்குது. ரெண்டுமே செல்வம்ங்கிறதுல ஆசை வைக்க கூடாதா? அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள், குடும்பம், அந்த ஆசை இன்னும் கொஞ்சம் எனக்கு ஓரளவுக்கு ஒரு 50% தெளிவாயிட்டு, இருந்தாலும் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்க வேணுங்கம்மா. செல்வத்து மேல ஆசை வைக்காம இருக்கணுமா? நமக்கு தேவைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கு, அதை எப்படி கொண்டு வர்றது? இப்ப சொத்து சேர்க்கிறாங்க, இப்ப சொத்து நமக்கு பிற்காலத்துல வேணும்னா நம்மளுடைய வருவாயை வச்சுதான் பண்றோம். உழைப்பெல்லாம் நம்மளுடைய உழைப்பு தான், அடுத்தவங்கள காயப்படுத்தி எல்லாம் வர உழைப்பு இல்ல. பட் அந்த எப்படி இருக்கணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. நன்றிங்க. டாக்டர், செல்வம் அப்படிங்கறத நீங்க புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லவே இல்லை. கண்டிப்பா அடிப்படை தேவைகள், உணவு, உழைப்பு, நம்முடைய இருக்கிறதுக்கான வீடு இல்லையா, இது எல்லாமே நம்முடைய அவரவர்தம் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. நிச்சயமா இதை நீங்க பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா செல்வம் தேவை. அதனால பொருள் ஈட்டுவது தவறே இல்லை. பட் இதை தாண்டி நாம கொஞ்சம் முறை தவறிய வழியில பொருள் ஈட்டல் கூடாது. இது அதாவது ஏற்கனவே உங்களுடைய தேவை நிறைவு செய்யறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு, நல்ல எல்லாம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு, உடுக்க துணி, இந்த மாதிரி இது எல்லாமே தேவைகள் எல்லாத்தையும் இறைவன் நல்லபடியா நிறைவு செஞ்சு கொடுத்துருக்கான். ஆனா ஏதோ ஒரு வழியில வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒண்ணு அதையும் கொஞ்சம் வாங்கி போடுவோமே அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்க கூடாது. அதுல ஒரு லிமிட் அந்த மாதிரி நம்ம வைத்து கொள்ளணும் அப்படிங்கறதுதான் செல்வத்தை பொறுத்த வரைக்கும். அதே போலதான் குழந்தைங்க அப்படின்னு சொல்ல, நம்முடைய வழித்தோன்றதுதான் நம்ம செய்யக்கூடியது எல்லாத்தையும் ஒரு கடமையின் பார்வை. நம்முடைய குழந்தைங்க நம்ம செய்யக்கூடியதை நம்ம செய்யலாம்.
பட் இன்டர்ன் அவங்ககிட்ட இருந்து நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவங்க வந்து நம்மள சரியா நம்ம செஞ்சோமே, அவங்க சரியா செய்வாங்களா, அல்லது நம்ம சரியா கவனிக்கல, அந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க எதையுமே நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க செய்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. அங்க இருந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வேண்டாம். அது அவர்களுடைய கடமை, அது அவர்களுடைய பாடு, நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம். ஆனா பட் நீங்க செய்யறத முழுமையா செய்யுங்க. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். மிக்க மிக்க நன்றி. அருமையான பொழிவு, அற்புதம். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மெய் என்பதாக செவ்வேல் ஐயா அவர்கள் நீங்க பேசலாங்க ஐயா. அன்மியூட் செய்து. வாழ்க வளமுடன்மா. அவங்க தொகுப்பு பண்ணதை தொகுத்தே கொடுக்கலமா. நீங்க ஃபர்ஸ்ட்லாம் எல்லாத்துலயும் தொகுத்து கொடுப்பீங்க, நாங்க ஃபுல்லா கேட்டுக்குவோம். இல்ல எனக்கு கொஞ்சம் டைம். ஓ தொகுப்புன்னா நீங்க யார் சசிகலா சொல்றீங்களா, என்ன சொல்றீங்களா? சசிகலா சொல்றேங்க. சொல்றீங்க. தொகுப்பு வந்து ஐயா இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைவு அப்படி செய்யும் போது நம்ம சும்மா வாழ்த்து மட்டும் சொல்லி நிறைவு செய்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்மிட்டியா இருக்கணும் அப்படிங்கறக்காக ஐயா. அதனால அம்மாவுக்கு டைரக்டா நாங்க வாழ்த்து மட்டும் சொல்லிடுறோம். இப்ப தொகுப்பு அப்படிங்கறத வந்து அதை வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க ஐயா. வாழ்க வளமுடன். நல்லதுமா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நம்ம எவ்வளவு அந்த துறவுன்றது வந்து நம்ம அந்த பற்றட்டு இருக்கணும், எவ்வளவு ஒண்ணு பொருள் விடுபட்டு அதை இருந்தா நம்மளுடைய அந்த மூல நிலைய நம்ம அடையும். அதுவும் வந்து இப்ப வயசுக்கு வந்த பசங்க இருக்கிறானுங்க, நம்ம சொல்ற வரைக்கும் கேக்குறாங்க. அந்த 14-14 ஏஜ் ஆனவுடனே அவங்க நம்ம சொல்றத எப்படி இருந்தாலும் அவங்களுடைய இயல்பு எப்படி போகுதோ அப்படிதான் நடக்கிறாங்க. நம்ம எதுவும் வாழ்த்து தான் செய்ய முடியுது, வேற எதுவும் நம்மளால செய்ய முடியல. அதே மாதிரி நம்ம எவ்வளவு தூரம் வாழ்த்துறோம், அந்த குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஈடு கொடுக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வாழ்த்திலேயே நம்ம தவம் பண்ணி மகரிஷி ஐயா நீங்க சொன்னீங்க, நான் எனக்கு எத்தனை தூரத்துக்கு மட்டும் நீ என்ன பண்ணுங்க, மரத்தை கூட உங்களை தூக்கி விடுற, நீங்க என்னென்ன எதை பிரிச்சு பிடிக்குமோ பிரிச்சு விடுங்க, அந்த அளவுக்கு உயர்ந்தீங்க. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் யாதனின் யாதனின் நீங்க எவ்வளவு தூரம் விட்டு விட்டு வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. அந்த யாதனின் யாதனின் நீங்கிய முதல் அதன் இல்லை, அது ரொம்ப சிறப்பான குரல். அதே மாதிரி நீங்க சொன்ன மகரிஷி, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன்பா, நீ எவ்வளவு தூரம் உயர்ந்திக்கிறியோ அந்த அளவுக்கு கனியை நீ எட்டி என்னோட தோல் மேல தூக்கி வர்றேன் பிடிச்சி. அது உண்மைதாம்மா. இவ்வளவு தூரம் மக்களுக்கு உணர்ந்து எவ்வளவு குடும்பங்களை மகிழ்ச்சியாகவும் அந்த இன்ப ஊட்டுல கோடி ரூபாய் பணம் வச்சுனா கூட அவன் தூங்குறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனா நம்மளுக்கு படுத்த உடனே அந்த மெடிடேஷன் பண்றவனுக்கு படுத்த உடனே எல்லாமே இப்படி 2 செகண்ட்ல நம்மளுக்கு தூக்கம் வந்துட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னீங்கம்மா. ஆனா இக்கால நம்ம மனைவிக்கு நாம வாழ்த்துறோம், நம்ம கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப சிறப்பானது. ஆனா சில டைம்ல நம்ம மகரிஷி சொல்ற பிரகாரம் அந்த சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் போறோம். சில டைம்லயும் சில நெருஞ்சல்கள் ஏற்படுதுதான். அதை நம்ம எப்படி போய்க்கலாமா? அதே மாதிரி அந்த ஏஜ் ஆன குழந்தைகளுக்கு நம்மளால வாழ்த்தை தான் செய்ய முடியுது. அதை நம்ம இன்னும் அவங்களை இன்னும் பக்குவம் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம என்ன வழிகள் செய்யலாமா? வாழ்க வளமுடன். நீங்க வந்து நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, குழப்பிக்காதீங்க. குழந்தைங்க வந்து அவங்க அது குழந்தையா இருந்தாதான் அது ஒரு அழகு, அதுதான் அதனுடைய இயல்பு. அதனால அந்த குழந்தை வந்து இப்ப நான் பயிற்சி பண்றேன் அதுவும் பண்ணணுமே, பண்ணினா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம குழந்தைங்களாம் அந்த ஸ்டேஜ்ல இருந்த போது நம்ம பண்ணிடமா? இல்ல. இன்னொன்னு, நான் என்னோட வாழ்க்கையில இருந்தே நான் உதாரணம் சொல்றேன். சக்தி சரவணன் அப்படிங்கிறவன் என்னோட தம்பி. இங்க நம்முடைய நல்ல நம்முடைய மனவளக்கலையில இப்ப பேராசிரியர் நல்லா பேசுவாங்க. என்னோட அப்பா மனவளக்கலையில எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாரு, உலகநாதன் ஐயா. அப்ப அவன் வந்து சின்ன வயசுல அவன் வந்து எங்க அப்பாவை சொல்லுவான், அப்பா உங்களுக்கு உலகநாதன்னு பேர் வச்சிருக்க கூடாது, ஊர் சுற்றிநாதன் அப்படின்னு பேர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவர் இருந்த தொழில் டீச்சர். அதனால சனி ஞாயிறானா எல்லா இடத்துக்கும் போய் அவர் வந்து அப்ப பேராசிரியர் கம்மி, அதனால எல்லா இடத்துக்கும் போய் ஸ்பீச் பண்ணுவாரு, பயிற்சிகள் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவான். அப்ப வந்து எங்க அப்பா அப்ப வந்து கவலைப்பட்டாரா? இல்ல.
ஆனா இன்றைக்கு அப்பா தந்தையார் இல்லை. ஆனா அதை விட பல மடங்கு அவன் இன்றைக்கு தன்னுடைய வீடு, தொழில், அதோடு கூட மன்றத்தையும் சிறப்பான முறையில பாத்துக்கிறாங்க. எண்ணிய எண்ணம் என்றைக்கு வீண் போகாது. இப்பவே நடக்கலன்னு வருத்தப்படாதீங்க. நல்லா வாழ்த்திக்கிட்டே இருங்க. நீங்க பாசிட்டிவாவே நல்ல தன்மையை கொடுத்துக்கிட்டே இருங்க. காலத்தால நடக்குங்கய்யா. அதே போல லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள், இப்ப நம்ம மன்றத்துக்கு வந்துட்டோம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ சில பதிவுகள் இருக்கலாம் இல்லையா, அது வெளிப்படுது. சோ அதனால இது இந்த காலகட்டத்துல வெளிப்பட்டு முடிச்சிடுச்சு. அதனால நல்ல நிறைவா இருங்க. கண்டிப்பா எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும் ஐயா. வாழ்க வளமுடன். குறையே தேவை. மகிழ்ச்சி அம்மா. இல்ல ரொம்ப வாழ்க சிறப்பு. வளம். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க ஐயா. சக்திவேல் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து மீன்பராக சபரீஷ் ஐயா அவர்கள் ஆஸ்திரேலியால இருந்து அன்மிட் செய்து நீங்க பேசலாங்க ஐயா. அம்மா ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்வன்புடன் ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் அவர் செவ்வேல் கேட்டதுக்கு இப்போ ஜூம்லயே ஏஐ கம்பானியன்ஷிப்னு ஒன்று இருக்கு. அது அவங்க எனேபிள் பண்ணியிருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணாலே அவங்க சம்மரி வருதுமா இப்போதைக்கு. ஆனால் அவங்க அதை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்க ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரே கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க அந்த போதுங்கிற மனப்பக்குவம் எங்க வீட்ல எல்லாம் அப்படி பார்க்கவே முடியலையேம்மா. எனக்கு தெரிஞ்ச எங்க மாமியார் யாரா இருந்தாலும் அந்த தொண்டுலாம் நீங்க என்ன சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாருமே நம்ம நினைக்கிறது, நீங்க அந்த மாதிரி எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. அதாவது இது நான் தான் சொல்றேன்ல, என்னோட தந்தையார் இருந்ததுனால இன்றைக்கு என்னால இந்த ஒரு கரு அமைப்புல இந்த தெளிவு வந்திருக்கு. இது இல்லை, தந்தையார் இல்லை அப்படின்னு சொன்னா நிச்சயமா எனக்கு இந்த அளவு தெளிவு இருக்குமான்னு தெரியாது. அத போலதான் அவங்களுடைய ஏதோ ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அது அவங்கதான் நமக்கு லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறது நம்மோட அமைப்பு. அதனால அது அக்செப்ட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட். வேற ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம. சரிங்கம்மா. நல்ல வாழ்த்துங்க. நல்ல வாழ்த்துங்க. கண்டிப்பா நல்லதே நடக்குங்க ஐயா. நல்ல எண்ணங்கள். நீங்க அப்படி இருங்க. அப்புறம் காலத்தால அவங்களுக்குள்ள மாற்றம் வரும் ஐயா. சரிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றி சசிகலா. ரொம்ப நன்றி. இதுதானே கேட்க வந்தீங்க, இல்ல வேற ஏதோ கேட்க வந்தீங்களா? நான் அதுக்குள்ள ஆன்சர் சொல்லிட்டேன். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? உங்களுக்கு அன்மியூட்ல தான் இருக்கு. வாழ்க வளமுடன். இல்லம்மா அதுதான் மெயினா சொன்னேன். ஆல் குட். தேங்க் யூ. சரிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக நளினி அம்மா அவர்கள். அம்மா வாழ்க வளமுடன். நளினி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா நளினி அம்மா அன்மியூட்ல தான் இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா உங்க உரை வெகு சிறப்புமா. அதுல நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைன்றது. இந்த பர்ஸ்ல தேவையற்றதெல்லாம் வச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது என்னோட ஃப்ரெண்டே எப்ப பார் பெண்ணு கேட்கணும்னா அந்த ஃப்ரெண்ட கேட்டா கண்டிப்பா அவகிட்ட இருக்கும்ன்றது தெரியும். ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன்பா பெண்ணு கேட்டா உங்ககிட்ட எப்போ இருக்கே, நீ ஞாபகமா வீட்டுல இருந்து போட்டு எடுத்துணும். இல்லப்பா, எல்லா பர்ஸ்லயும் ஒரு பெண்ணு போட்டு வச்சிருப்பேன். நான் பர்ஸ கூட மாத்த மாட்டேன்னப்போ இந்த ஆன்சர் வருது எனக்கு. இல்ல நான் பர்ஸ் எல்லாம் வச்சுங்கிற பர்ஸ் எல்லாம் மாத்தணும்னா கூட அந்த பெண்ணு இருக்கும், எந்தல சேஃப்டி பின் எல்லாம் இருக்கும். இப்பதான் நீங்க இத சொன்னும் போதுதான் அது ட்ரூன்றது எனக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறாங்க பாருங்க. ஒரு பெண்ணையே இத்தனை பர்ஸ்ல போட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க எத்தனை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு +2 முடிச்ச உடனே உங்க அப்பா மணவளக்கலையில கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டாரு, நான் உட்காந்துட்டேன்னு சொன்னீங்க. அந்த காலத்துல அப்பா சொல்ல நம்ம தட்ட மாட்டோம், அது யாருமே தட்டுறது இல்லை. நம்ம குழந்தைங்களும் அந்த மாதிரிதான் வளர்ந்தாங்க. ஆனா அந்த குழந்தைங்களோட குழந்தைங்கள்லாம் வளர போறது இல்லை. அப்போ ஒரு 20 வயசு ஆகிறது நம்ம சொல்றதுக்கே பயமாகுது. இந்த கிளாஸ கொஞ்சம் அட்டென்ட் பண்ணேன்பான்னு சொல்றதுக்கு கூட அவங்க கிட்ட சொல்லி அவங்க மாட்டேன்றத நம்ம வாழ்த்துலயே
மனவளக்கலையில என்னைக்கு இருந்தாலும் அவங்க ஜாயின் பண்ணணும், வாழ்க வளமுடன்னு சொல்லி விட்டுலான்றது அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பீச் எல்லாம் நம்ம கேட்டதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த 3 மணிக்கு நைட்டு விழிப்பு வந்துட்டு இதுவே மைண்ட்ல ரீவைண்ட் ஆயிட்டு இருக்கு. இது செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன்றது நம்மளுக்கு எப்ப வேணா பண்ணலாம். அது 3 மணி ராத்திரிக்கு என் முழிப்பு வந்துட்டு பண்றது அது உசத்தியா இல்லையா? ஆமா, நிச்சயமா அந்த 3 o'clock உங்களுக்கு விழிப்பு வருது இல்லையா, அது ரொம்ப நல்லதுமா. அந்த நேரத்துல நீங்க எழுந்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும். அந்த நேரத்துல எழுந்து நீங்க கொஞ்ச நேரம் பயிற்சி பண்ணிட்டு நல்ல தியானம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க தூங்கலாம், தவறே கிடையாது. நான் என்ன பண்றேன் அம்மா, நான் என்ன பண்றேன்னாமா 3 மணிக்கு அந்த தூக்கத்திலேயே எல்லாத்தையும் இது என்ன பண்ணணும் அது என்ன பண்ணணும்ட்டு 4:45 இருந்து 5க்குள்ள அலாரம் வைப்பேன். அப்ப 5 மணில இருந்து தவம் நம்ம இது ஆழியார்ல 9 மைய தவம் கூட்டு தவம் அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஜூம் இணைப்புல. அதனால வந்து எனக்கு அந்த தூக்கத்தை விட்டு எழுந்துக்கணும்னு சொல்றீங்களா நீங்கம்மா? ஆமாம்மா, தூக்கத்தை அதாவது அந்த நேரம் ரொம்ப அதாவது பிரபஞ்ச காந்தம் அதுல இருக்கக்கூடிய ஓசோன், சயின்டிபிக்கா சொல்லணும்னா ஓசோன் நல்ல நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய நேரம். சோ அதனால நீங்க நல்ல அந்த நேரத்துல நல்ல தியானம் பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க தூங்கலாம். அருட்தந்தை எப்படி செய்வாருமா? நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த மெய்யன்பராக வளர்மதி அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. வளர்மதி அம்மா. வாழ்க வளமுடன். இப்பதான் அன்மியூட் ஆச்சு. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பாக இருந்ததம்மா. இடையில கொஞ்சம் அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன், மன்னிக்கவும். ஆனா உங்களுடைய அந்த குரல்கள்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்த ரொம்ப மெய் மறந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் எப்பவுமே உங்க உரை. அம்மா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம இந்த வேதாத்திரியத்தை கொண்டு போகணுன்றதுக்கு நான் வந்து முடிஞ்ச உதவியும் சரி மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டும் இருக்கேன், தொண்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வீட்டு பக்கத்திலேயே தெரிஞ்சவங்க தான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், என் கூட ஒர்க் பண்ணவங்க. அவங்க டாக்டர் வந்து கொஞ்சம் எஃப்டியா இருப்பாங்க, 10th தான் +1 தான் படிக்கிறாங்க. இந்த மனவள கலையை பத்தி சொன்னேன் அவங்களுக்கு. இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு, நானே கூட்டிட்டு போறேன், இங்கதான் இருக்கு மயிலாப்பூர்ல மன்றம் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க. அது எனக்கு பேசுறதுன்னா நான் என்னதான் வச்சுப்போம். அவங்களும் டீச்சரா இருக்காங்க, நான் இப்போ ஒர்க்கிங் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப். அது அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இப்படி இருக்காங்களே குழந்தை. சரி நம்ம சொல்லலாம், +1 படிக்கிற குழந்தை தான், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு லேடி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்து சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேச்சை குறைச்சிக்கிட்டு நிறுத்திட்டாங்க. சரி பரவாயில்ல, எப்போ அந்த தோணுதோ வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இல்லம்மா, கண்டிப்பா நீங்க அதுக்காக எல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. நம்ம சொல்றது நம்மளோட கடமைமா. நீங்க சொல்றதுனாலே தப்பே கிடையாது. சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிச்சயமா அது காலத்தால அவங்களோட அதனுடைய தன்மையை உணர்வாங்க. நீங்க அதை பத்தி இன்னொன்னு வந்து நம்ம இந்த நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய எனக்கு கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து நம்ம குழந்தைங்க வந்து நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்களே, அதுக்காக தாமா நம்ம இப்ப வந்து குழந்தைங்களுக்கு அந்த நம்ம ஸ்கூல்லயே கொஞ்சம் நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறத இப்ப கொஞ்சம் நம்ம ரொம்ப ஆழமா அதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சுட்டு வர்றோம். சோ அதனால நம்ம ஸ்கூல்ல அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லும் போது அப்ப வந்து அவங்களுக்கு வந்து யூஸ்வலா அவங்களுக்கு அத ஈஸியா கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா. அட்லீஸ்ட் இப்ப நம்ம நீதி போதனை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்ம இருந்தது கிளாஸ். அப்போ அதுல சொல்லக்கூடிய கருத்துக்களை ஓரளவு நம்ம கேட்டுக்கிட்டோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நம்ம இத ஸ்கூல் லெவல்ல நம்ம கொண்டு வந்தோம்னா இப்ப நிறைய பேருடைய அந்த எண்ணம் நிச்சயமா குழந்தைங்க அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மாறுமாமா. அதெல்லாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இப்ப நம்ம வேர்ல்டு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால கண்டிப்பா காலத்தால சீக்கிரமா ஒரு இயல்பான ஒண்ணா அது கண்டிப்பா மாறிடுமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வளர்மதி அம்மா. அடுத்ததாக குருவம்மல் அம்மா அவர்கள் பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்.
அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பு. நன்றிம்மா. ரொம்ப சிறப்பு. எல்கேஜி பிள்ளைங்களுக்கு எடுக்கிற மாதிரி ரொம்ப நிதானமா நிறுத்தி எங்களுக்கு இந்த மரம் மண்டைகளுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டீங்க. ரொம்ப அற்புதம். இதுல மறக்கவே முடியாது. எப்பயுமே நீங்க ரொம்ப நிதானமா பேசுவீங்க. ஆனா அப்பா உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டாங்க. நாங்க அப்பாவோட நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். ஆழியார் போறப்ப எல்லாம் எங்களுக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்பா அங்க உட்காந்து. அந்த முன்னாடி எல்லாம் அந்த பக்கம் அந்த சாப்பிடுற டைனிங் ஹால் பக்கத்துல தான் பேராசிரியர்களுக்கு ரூமு. அங்க நாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போவேன். ஸ்டூடெண்ட்ஸ் பயிற்சிக்கு எங்க பொண்ணு பையன்லாம் கூப்பிட்டு போனா அவங்கள மெயினா கூப்பிட்டு உட்கார வச்சு சுத்தி உட்கார வச்சு ஸ்டோரிஸ் நிறைய சொல்லுவாங்கம்மா. தாத்தாட்ட இன்னைக்கு கதை கேட்கணும், தாத்தாட்ட கதை கேட்கணும், எங்களுக்கு அந்த கதை சொன்னாருன்னு நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்ன உடனே இன்னைக்கு அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சு எங்களுக்கும். நாங்க ரொம்ப நாள் போறப்ப எல்லாம் அப்பாவோட போட்டோ எடுப்போம். ஆனா அத இப்ப எல்லாம் போட்டோவே காணோம். பிள்ளைங்க என்னமோ பண்ணிட்டாங்க. ஆனா ரொம்ப எனக்கு அப்பாவை நல்ல ஞாபகம். சாமிஜி மாதிரியே தான் இருப்பாங்க. எல்லாரும் சாமிஜிதான், சாமிஜியா சாமிஜியான்னு தான் கேட்பாங்க. எனக்கு நல்ல குடிப்பினைமா உங்களுக்கு. இப்படி ஒரு அப்பா பொண்ணு நீங்க அருள் செல்வி அம்மாவெல்லாம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. நீங்க கொடுத்து 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 வச்சவங்க நீங்க. ரொம்ப இறையறல் உங்களுக்கு. ஆள்களோட அதை சொல்றதுக்காகவே தான் நான் மெயினா இன்னைக்கு பேசினேன். பாப்பா குழந்தைங்களும் பேசி கூட நல்லா இருக்கலாமா. நீங்க சொன்னீங்க இளநீர் குடிக்கிறப்ப இதை குடித்த இறைவனுக்கு நன்றின்னு அந்த குழந்தை சொன்னதை நீங்க ஒரு ஸ்பீச்ல சொன்னீங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு அது எப்படி பதிவாயிருக்கு பாருங்க. நீங்க சொன்னது அப்படியெல்லாம் இருக்கணும். அதையும் சொன்னீங்க, இதையும் சொல்றீங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கு, எங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு. அதான் நான் அந்த மாதிரி எல்லாம் வரணும் பிஹேவியர்ன்னு வாழ்த்திட்டே இருக்கேன். அம்மா நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடிக்க அடிக்க அமையும் நகரும். காலத்தால அவங்க வருவாங்கம்மா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்ப செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு பீரியட், அது ஒரு குழந்தைத்தனம் அப்படிங்கிறது. அது நம்ம என்ஜாய் பண்ணி பழகணும். அப்படி இருந்தாதான் குழந்தைங்க நல்லா இருக்கும். அதனால நம்ம அதை கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம சொல்லி அதுங்க செய்யாம நம்ம போப்பாட்டி உனக்கு என்ன வேலை அப்படின்னா அதுல சந்தோஷமா அனுபவிக்கணும். நம்ம பாரு நீ அப்ப நான் சொல்லுவேன் நான் பசங்கிட்ட, பாரு நீ இப்ப அருட்காப்பு சொல்லல, நாளைக்கு எக்ஸாம் எழுதும்போது உனக்கு பாரு இல்ல ஞாபகம் வரணும்னா நீ இப்ப அருட்காப்பு சொல்லணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு சந்தோஷமா அனுபவிச்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல காலத்தால சொல்ல முடியல. ரொம்ப அற்புதம். அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. இந்த பிள்ளைங்க இப்படி பேசுறாங்களேன்றதான் நம்ம நினைக்கிறோமே தவிர நீங்க கொஞ்சம் நல்ல அட்வான்ஸா கோவப்படாம இருக்கீங்க. எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு வருது. என்ன செய்யுங்க, நம்ம பதிவு அப்படி இருக்குல்ல. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருக்கும். ட்ரெஸ் கலட்டினாங்கன்னா அந்த ட்ரெஸ் அங்கேயே போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் அப்படி இருந்தா அவ்வளவுதான், அந்நேரம் அடி எப்படி விழும். ஆனா நம்ம ஆமா அது எடுத்த சாமான் அங்கேயே வைக்கணும். நான் அதெல்லாம் சொல்லதான் செய்யறேன். எப்பா எடுத்ததை எடுத்த இடத்துல வைங்கப்பா அப்படின்னு. அது என்ன சொன்னாலும் அவ்வளவுதான். என்ன சொல்றது, அவங்க தேவையில்லை, வாழ்த்துங்க. அதாவது நீங்க என்னன்னா அவங்களோட குறும்புத்தனம், அவங்களோட இயல்பு அது எல்லாம் இருக்கட்டும். அதோடு கூட இந்த சங்கல்பம், அருட்காப்பு, இரண்டொழுக்க பண்பாடு, மழை வாழ்த்து இது மட்டும் நம்ம கத்துக் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அது போதும். அப்புறம் வயசுல எக்ஸசைஸ் அதெல்லாம் கத்துக்குவாங்க. 2 பசங்கம்மா பேரங்க. அதுல அந்த சின்னவனை கண்டாலே அந்த பெரியவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா. அது என்னங்கம்மா? இல்லம்மா அப்படிதாம்மா இருக்கும். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, இதெல்லாம் சொல்லிதானே இருக்காங்க. அதனால இதெல்லாம் மனவளக்கலை பார்த்தோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அவனை பார்த்தாலே கோவமா பேசுறான். நான் சொன்ன தம்பிடா அப்படின்னா இல்ல போங்க அப்படின்றேன். அதெல்லாம் சின்ன குழந்தைங்கள அப்படிதான் இருக்கும். அப்புறம் பெரியவங்க சரியா
இல்ல இப்ப அவங்க அப்பா வந்து எப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் இப்பவும் அம்மா நல்ல இது நம்ம தனியா ஒற்றுமையா பேசலாம். இது வாழ்க வளமுடன். தனியா பேசுறவங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். வாழ்க வளமுடன். சரி வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வச்சுக்கலாமா? வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நீண்ட நாள் ஆச்சு உங்க குரல் கேட்டு. சரி, வாழ்க ரொம்ப வளமுடன். நாள் ஆச்சு. சந்தோஷம். ஆமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக அருள்ந்தி இந்திராணி அம்மா அவர்கள் அன்முட் செய்து நீங்க பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. உங்களுக்கு நினைவு இருக்கோ என்னமோ, ஆனா எனக்கு பசுமையா நினைவு இருக்கு. உங்களை எப்ப பார்க்கும் போதும் முத்துப்பேட்டையில இளமையில உங்களை பார்த்தது ஞாபகத்துக்கு வளமுடன். அப்பா வந்து எங்க வீட்டு மாடியில பெண்கள் தவம் மையம் ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. இன்றளவும் அது ஓடிட்டு இருக்கு. கொரோனா டயத்தை தவிர இன்றளவும் நடக்குது. அதுவே அவங்களுக்கு பெரிய புகழ், உயர் புகழ்ங்கிறது அதுதான். அதை மட்டும் எவ்வளவோ பெரிய பொதுமன்றங்கள் எல்லாம் கூட க்ஷீணித்து போச்சு. ஆனா எங்க வீட்டுல 2 பேர் வந்தா கூட அதை நடத்துறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு தான் நான் இங்க சென்னைக்கு வந்திருக்கேன். நல்லா நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அப்பா பேரை சொன்ன உடனே எனக்கு பேசாம இருக்க முடியல. நிறைய தடவை நினைப்பேன் பேசணும்னு, ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்ட்டு பேச மாட்டேன். ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டீச்சர் இந்திராணி டீச்சர். ஆமா, வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு. 40 வயசுக்குள்ள இருக்கும். 40வது கல்யாண நாள்ல தான் திறந்து வச்சாங்க. இப்ப எனக்கு 83 வயசு ஆகுது. இப்போ வந்து எனக்கு இந்த பிள்ளைகள் மேலையும் பேரப்பிள்ளைகள் மேலையும் இருக்கிற பற்றுதலை விட முடியலையே, என்ன செய்யலாம்? அவங்க பாராமுகமா இருந்தாலும் கூட அறியாம அது வந்துருது பற்று. திட்டுறாங்க, கோவப்படுறாங்க என் மேல அப்படின்னா கூட நான் அதை மறந்துட்டு இப்படி இருக்காங்களேங்கிற ஒரு ஏக்கமும் அதுவும் இருக்கு. அது என்ன பண்ணலாம்? எப்படி அதை நான் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க வந்து நல்ல வீட்டுல ஒரு மன்றம் வச்சு அத வந்து நல்ல பொறுப்பாசிரியர் அளவுக்கு பொறுப்பாசிரியரா இருக்கீங்க. அதனால அவர்கள் மேல பற்று வைப்பதுல தவறு இல்லை. ஆனா இன்டர்ன் அங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு உங்க ஆரோக்கியத்துல, உங்களுடைய உடல் நலன்ல நீங்க உங்களுடைய கவனத்தை செலுத்திட்டு நல்லா வாழ்த்தி கொண்டே இருங்கம்மா. அது போதும், வேற எதுவும் வேண்டாமா. வேலையும் தவம் பண்ணி வாழ்த்துறேன். அதுக்கு மேல எதுவும் வேண்டாம். அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட தயவு செய்து மனதாலையோ வெறுக்காதீங்க, அல்லது நீங்க இப்படி செய்யறாங்களேன்னு கூட நினைக்காதீங்க. அவங்களோட ஒரு பழக்கமா இருக்கு. அத நீங்க வந்து நம்மளுடைய எண்ணத்தினால நம்ம பாசிட்டிவா மாத்திக்க முடியும். உதாரணம் வேற எதுவும் இல்லம்மா. அம்மா நம்ம போய் மகரிஷி எதிரில நின்னோம் அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் நம்ம அப்பதான் புதுசா போய் பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நிஜமா நம்ம ஒரு குரு அப்படிங்கிறத உணர்றதெல்லாம் வந்து நீங்க பயிற்சி எல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணின பிறகுதான். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட மனசுல எவ்வளவு ஒரு நெகட்டிவா இருந்திருப்போம், எல்லாமே இருந்திருப்போம் இல்லையா? ஆனா அதெல்லாம் என்னைக்காவது மகரிஷி நினைச்சிருக்காரா? இல்ல. ஆமா, அத மாதிரிதான் நாமளும் இருந்துக்கணும். அவ்வளவுதான். பஞ்சமா பாதகங்கள் செய்தோரேனும். அப்ப கூட கொஞ்சம் கூட அவங்க வந்து அவங்க முகம் சுளிச்சது கிடையாது, அல்லது தவறு பண்ணிட்டாங்கன்னு நினைச்சதே கிடையாது. இந்த ஜீவன் ஓய்வு பெறணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதே மாதிரியே நாமளும் அப்படி இருக்க பழகுவோம் அம்மா. நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்ல இறையர்களாலும் குருவர்களாலும் நல்லா இருக்கேம்மா. சந்தோஷம், சந்தோஷம். வாழ்க வளம். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க எல்லாம் அம்மாவுக்கு வந்து அப்பாவுடைய ஃபேன்ஸ், அவங்களுடைய சீடர்கள் எல்லாம் நிறைய வந்து உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கம்மா. மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்த மெயின் பிறகு YOV2202 உங்களுடைய பேரை சொல்லி ஊரு சொல்லிட்டு அப்புறம் நீங்க அம்மாட்ட பேசலாம். அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா. சேலத்திலிருந்து டாக்டர் மஞ்சுளா ரமேஷ் பாபுமா. ரொம்ப பேசலாமா? சரிங்க, அருமையான தலைப்பு. இப்போ இது பற்று இல்லாம நம்ம இருக்கணும், இன்ப துன்பத்தை சமமா எடுத்துக்கிற பக்குவம் வரணும். இது எல்லாமே நீங்க சொல்ல வந்தது விளங்குதுல்லம்மா. அருள் என்ற நிலைக்கு வரணும், அன்புன்ற நிலையில இருந்து. ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி அம்மா கேட்ட மாதிரி, ஆனா அந்த இடத்துல உள்ளம் கலங்குது, பதறுது. மற்றவங்களோட அந்த அறியாமையை நினைக்கும் போது நமக்குள்ள அந்த பற்று இல்லாத நிலையில இருந்து அதை அணுக முடியலையேமா. இப்ப இந்த நிலைய நமக்குள் இப்போ முயற்சிக்குள்ள நம்ம இறங்கி அவங்கள சீர்திருத்தத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கிறதா, இல்ல வாழ்த்திட்டு நம்ம கடமைய வாழ்க வளமுடன் அம்மா. நீங்க உங்களுடைய பேச்சு அங்கே எடுபடும் அப்படின்னு சொன்னா நீங்க இறங்கி அவர்களை மாற்றலாம். நான் சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா வாழ்த்தலாம். வருத்தம் வேண்டாம். நம்மோட குழந்தைங்க தான், ஆனா இப்படி பண்றாங்களே, இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அத நல்ல மனதுல வைத்து அவர்களை வாழ்த்துங்க. அதை விட்டுட்டு நீங்க வருத்தப்படுறதுனாலயோ அல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க வருத்திக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னொருத்தர் நம்ம சொல்லி திருந்துவாங்க அப்படின்னு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுமா. அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய அறியாமை. இப்ப நம்ம சொல்றோம்ல, நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு நான் அவரை மாத்தினேன், அவர் என்னாலதான் மாறின, அப்படி எல்லாம் யாரையும் மாத்திட முடியாதுமா. அந்த ஒரு நிகழ்வுல அது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு இயற்கையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா நீங்க தயவு செய்து எல்லாருக்கும் சொல்றது அதான், யாருமே குழந்தைங்க உங்களுடைய தொடர் நம்ம கேட்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே, நல்லதுக்கு தானே சொல்றோம் அப்படின்னு எல்லாம் நீங்க ஆதங்கப்படுறீங்க. அது வேண்டாம். சொன்னா எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்கிட்டோம், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நல்லா வாழ்த்துங்க. கண்டிப்பா நீங்க ஒரு மனசுல நல்லா அவர் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு கூட இருக்குமா, நம்முடைய அறிவிற்கு நமக்கு கரெக்ட்னு தெரியும், ஆனா இறைவனுடைய அருளுக்கு அது வேறுபட்டதா இருக்கலாம். அதனால நீங்க நல்லா வாழ்த்துங்க, காலத்தால் நடக்குமா. பாசிட்டிவாவே நினைங்க, அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. வாழ்க வளமுடன். மஞ்சுளாமா, வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அம்மாட்ட பேசணுமா? இல்லைங்கம்மா, அதான் நம்ம சைட்ல இருந்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவும் திட்டமுமா இருக்கணும். மற்றபடி நம்மளால முயற்சி பண்ணி மாற்ற முடியறதுன்னு எதுவும் இல்லைன்னும் போது நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுறலாமாமா? இல்லம்மா, அதாவது முயற்சி பண்ணி மாத்த முடியாதுங்கிறது இல்ல. அதாவது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஒரு சில டைம்ல நம்ம இப்ப சொன்னா கேட்பாங்க பசங்க, அப்ப நம்ம சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்ம வாயை திறந்தாலே இல்லம்மா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க என்ன சொல்ல முடியும்? நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்போ கூட நீங்க குறைப்பட்டுக்க வேண்டாம், நல்ல வாழ்த்துங்க. அப்ப கண்டிப்பா ஒரு காலகட்டத்துல நிச்சயமா மாறுவாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல, நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்த்துனால அவங்க ஏதேனும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சா கூட அதுல இருந்து அவங்க மாறிடுவாங்க. நம்ம செஞ்சாதான் அப்படிங்கறதே இல்ல, நம்ம செய்யல அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலும் இல்லாத நல்ல சூழ்நிலையை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவு ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கை ஊட்டுனீங்கம்மா. நீங்க கவலைமா, நீங்க அதே மாதிரி நடக்காது அப்படிங்கறது எதுவுமே கிடையாதுமா. அதாவது நம்ம உடனே நடக்கணும் அப்படின்னும் நீங்க எந்த லிமிட், நான் பிறந்துட்டேன், எனக்கு பிறந்துட்டாங்க, அவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நான் அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு வாழ்த்து மட்டும்தான். நான் நல்ல தியானம் பண்றேன், நான் நல்ல உடல் மனம் எல்லாத்தையும் நல்ல பரிபூர்ண ஆரோக்கியமா நான் வச்சுக்கிறேன், பயிற்சிகள் இருக்கு, பயிற்சி செய்யறேன், நல்லா வாழ்த்துறேன்.
அதனால அதே அருளை அப்படியே அவங்களுக்கும் கொடுக்கட்டும். அவங்க என்ன செய்யறாங்களோ அதோடு கூட கொஞ்சம் மனவளக்கலையும் சேர்த்திக்கட்டும் அவங்க அப்படின்னு மட்டும் நினைங்க. வாழ்க வளமுடன். சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிம்மா. மஞ்சுளாமா, அம்மா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தைரியமா இருங்கம்மா. வாழ்க வளமுடன். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்த மீன்பராக சிவகுமார் அவர்கள் வேளச்சேரியிலிருந்து நீங்க பேசலாங்க ஐயா. சுருக்கமாக கேள்வி கேட்கணும், டைம் முடிய போது. வாழ்க வளமுடன். சிவகுமார் ஐயா அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன். ஹலோ மேடம், கேக்குதுங்களா? நான் பேசுறேன். வாழ்க வளமுடன் மேடம். உங்க பேச்சு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட பாயிண்ட் வந்து 2 நீங்க ஆல்ரெடி அதை ஒரு இதில் அட்ரஸ் பண்ணீங்க. நான் ரொம்ப லேட்டா இந்த வருஷம் தான் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கை ஓவால போய் அட்டன் பண்ணேன். இவ்வளோ நாள் ஏன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். 2வது, இதை ஏன் வந்து குழந்தைங்க இதுலயே வந்து இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னுடைய தாட் இருந்தது. நீங்க ஆல்ரெடி இதை வந்து ஸ்கூல்ல வந்து கொண்டு வரதுக்கு முயற்சிகள் இருக்குன்னு சொல்றீங்க. பட் ஐ எம் திங்கிங் அலவுட் globally means at least இந்தியால why don't we impose as a separate course from the child? That is going to enormous. ஏன்னா மோடிஜி ஆல்ரெடி யோகா பத்தி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பட் நம்ம மகரிஷோடது பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் வெரி கிளியர். மத சார்போ எதுவுமே கிடையாது. பட் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ ஹார்ட் அண்ட் ஹியூமனிட்டி, how it is the society. That is what it is focusing. So அதை வந்து we should able to bring it to global level, at least இந்தியா லெவல்ல கொண்டு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. we should focus on that. That is one. ஏன்னா என்னோட பையன் வந்து இந்த டீச்சர் நான் போய் கத்துக்கிட்ட டீச்சர் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் போய் எனக்கே தெரிய வந்துச்சு. he was going through that all the basic exercise, all those things he was teaching to me actually. அவன் வந்து 8வது தான் படிச்சுட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு அர்த்தம் தெரியாது. பட் he started all those things from the teacher. He started behaving. அது வந்து என்னன்னே தெரியாம he started going in the right direction without even knowing to me actually. சரி, டீச்சர்கிட்ட போய் சொல்றது தான் உங்க பையன் நான் ரொம்ப பிரில்லியன்ட்டு பர்ஃபெக்டா பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லி தான் எனக்கே தெரிய வந்துச்சு. 2வது, இந்த காயகல்பம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே ஐ குட் see that complete difference. செகண்ட் டேலேயே வந்து ஐ குட் see the benefit actually. நான் வந்து நிறைய பேர்த்துக்கு இதை இப்போ ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து தே ஆர் ஆல்ரெடி என்னோட கலீக்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி ஐ குட் see that difference. They are also coming back and saying that it's a lot of benefit it is there. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஒய்ஃப், குழந்தைங்களாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க 3 மணிக்கு எந்திரிக்கிறது. தட் இஸ் ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் ஆன் தட் மேம். சயின்டிபிக்கா பார்க்கும்போது டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா தூக்கத்துக்கு வந்து மெலோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அதுக்கு வந்து லைட் ஷுட் நாட் பி ஆன் ஆக்சுவலி. இட் ஹேஸ் டு பி டார்க். இட் ஹேஸ் டு பி டார்க்னா நமக்கு இயற்கையாவே நைட்டு வர்றது காரணமே அதான். நம்ம லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு அரௌண்ட் 9-10 படுக்கும் போது தான் அந்த மெலோனின்றது வந்து உடம்புல சுரக்கும். நீங்க எவ்வளோக்குள்ள லைட்ல இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள மெலோனின் சுரக்காது. ஏன்னா ஐ ஹவ் கான் த்ரூ தட். ஆல்மோஸ்ட் 1 year I did not sleep because of work nature. I felt so bad. My body went so bad condition. I regained, I came back. அது ரியலைஸ் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் தட் மெலோனின் வந்து உடம்புல சுரக்காதனால. அது சுரக்கிற டைம் என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஃபிக்கா வாட் ஐ லேர்ன்டு ஃப்ரம் தி டாக்டர்ஸ். ஏன்னா என்னோட பொண்ணு டாக்டர், ஷி ஃபினிஷ்ட் MBBS. மெலோனின் வந்து உடம்புல சுரக்கிறதுக்கு டைம் வந்து இட் இஸ் லைக் அரௌண்ட் 10 to 5. That is the time we are supposed to do the deep sleep without any disturbance. அந்த மாதிரி சயின்டிபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது இந்த மெலோனின் சுரக்கிறது வந்து நீங்க 3 மணிக்கு தூக்கம் மொழிப்பு வந்தா எந்திரிச்சிட்டு இந்த ஆசனமோ இல்ல மெடிடேஷனோ பண்றதை பண்ணிட்டு திருப்பி தூங்குங்க. there will be a disturbance. ஸோ அந்த பாயிண்ட் வந்து எனக்கு கான்ட்ராக்டா இருக்கு. கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். ஓகே, அதாவது நீங்க சொல்ற கருத்து வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அதுவும் இன்னும் 10 o'clock கூட 9 o'clock பெட்டுக்கு போறது ரொம்ப நல்லது. 9 o'clock படுத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அதாவது உங்களுக்கு வந்து நல்லா நீங்க ஆழ்ந்து தூங்குனீங்கன்னா நீங்க எத்தனை காலையில 6 மணி வரைக்கும் கூட தூங்குங்க, அது வந்து தப்பே இல்லை. பட் ஒரு சிலருக்கு வந்து அந்த நேரம் தானா ஒரு இப்ப என்ன இருக்கேன்னா அது சரியில்லை, என்னோட உடல்நிலை பொறுத்தா அது இருக்கலாம். அந்த நேரத்துல மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். அப்போ நான் வந்து அதுக்கு மேல எனக்கு அது படுக்கையில படுத்திருக்கிறதுக்கு எனக்கும் பிடிக்காது. அதனால அந்த நேரம் நான் என்ன செய்வேன், எழுந்து கொஞ்சம் சும்மா பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம என்ன கொஞ்ச நேரம் இப்படி உட்காந்தோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானாவே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் தூக்கம் வந்துடும். அந்த தியானம் எல்லாம் பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம வந்து அது இயல்பா அந்த உடம்பு எப்படி வந்து
உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வந்துச்சுன்னா நல்லா தூங்குங்க. இல்லை அப்படின்னா அதுக்காக நீங்க அலாரம் வச்சு எழுந்துட்டு உட்காருங்க அப்படின்னு நான் சொல்லல. சரிங்களாங்க? ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்ப 9 o'clock பெட்டுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நளினி அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் பர்சனலா தெரியும். அவங்க வந்து ஏஜ்டு தனியா இருக்காங்க. சோ தட் அதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் இட் வாஸ் நாட் வொர்க்கிங் ஆக்சுவலி. சோ ஒருத்தர் உடம்புது ஓகே. பட் திஸ் இஸ் வெரி அந்த 14 பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷர் அதான் சொல்றேன். நீங்க 14 பாயிண்ட்ஸ் அக்குப்ரெஷர் நல்லா பண்ணிட்டு அதன் பிறகு நீங்க நைட் அப்படியே பெட்ல தூங்குங்க. நல்ல தூக்கம் வரும். கண்டிப்பா அது நல்ல எஃபெக்ட் இருக்கு. நல்ல எஃபெக்ட். ரொம்ப நன்றி ஐயா. நல்லா அந்த ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க உங்களுடைய எண்ணத்துக்கு நல்ல சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பா நடைபெறணும். வாழ்க வளம். கண்டிப்பா வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். அம்மா டைம் 1 o'clock மேல ஆச்சு. ஜெயலட்சுமி அம்மா இருக்காங்க. சுருக்கமா மட்டும் என்னன்றது மட்டும் கேட்டு. அம்மா வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா. ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அங்க இருக்கண்ணி. ஓ ஜெயாக்கா அக்கா வாழ்க வளமுடன். நான் போன்ல பேசுறேன். அக்கா சசிகலா முடிச்சுக்கலாம்டா தங்கம். சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா ஜெயலட்சுமி அம்மா. நன்றி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.